echo of his call. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். I greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இந்த மார்ச் மாதத்தில் நமக்கு 19ஆம் தேதி வேனிற்கால விடுமுறை பள்ளி VBSக்கான ஆசிரியர்களுக்கான பயிற்சி நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். In this month of March, on 19th, we have a special teacher training program for all the teachers to conduct the VBS. வரப்போகிற நாட்களில் நம்முடைய தலைமை சபையிலும் கிளை சபையில் நடக்கிற VBS வேனிற்கால விடுமுறை பள்ளியினுடைய அந்த ஊழியத்தில் கலந்து கொள்ள விரும்புகிற டீச்சர்ஸ் உதவியாளர்கள் எல்லாரும் இந்த மாதம் 19ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் நடக்கிற சிறப்பு பயிற்சிக்கு நீங்கள் வரும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். And I request all the teachers and all the volunteers to come for the training which the VBS will be conducted in our main church, Chepakam, and the VBS will be conducted in our branch churches as well. பெங்களூர்லேருந்து வருகிற சிறப்பு ஊழியர்கள் தான் அதை நடத்த போகிறார்கள். Some of the special ministers who come from Bangalore, they are going to conduct this training program. நம்முடைய சபையிலே நம்ம இடத்தை கொடுத்திருக்கிறோம். We given them place in our church. இதர சபைகளில் உள்ள ஊழியர்களும் இங்கு வருவார்கள். So many other church leaders also will come. அதை நடத்துகிறவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறிய கட்டணம் வசூலிப்பார்கள். So there is everybody should pay a fees for that one. நம்முடைய சபையிலிருந்து வருகிற ஊழியர்களுக்கு VBSல கட்டாயம் கலந்து கொள்வதாக சொல்லுகிற அந்த ஊழியர்களுக்குரிய கட்டணத்தை நாமே செலுத்தி விடுவோம், நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. So those who take part, those who are going to participate from our church, you no need to pay anything, we will pay the fees. நாங்கள் கட்டணம் கொடுத்ததுக்கு அப்புறமாக நீங்கள் படித்துவிட்டு அந்த ஊழியத்தில் கலந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் கட்டின பணத்தை நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். So when we pay your fees and you take part in the seminar, in the classes, you are not taking part. If you are not taking part in the VBS, you need to pay back the fees. இது நம்முடைய தலைமை சபைக்கும் நம்முடைய கிளை சபைகளுக்கும் உள்ள ஒரு கருத்தரங்காக இருக்கும். So it's going to be for our main church, for our all the branch churches as well. இது ஒரு நல்ல தருணம் இந்த வருஷத்துல. In this year it's a good opportunity for us. அடுத்த வருஷம் VBSலாம் நடத்த முடியுமா என்றெல்லாம் நமக்கு தெரியாது. So we don't know whether we will be able to conduct the VBS in the coming years. இந்தியாவில் பல மாநிலங்களிலே ஏதுமான சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. Because in some other North Indian state we cannot conduct such kind of programs. தமிழ்நாட்டிலும் சில இடங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கின்றன. Even in Tamil Nadu there are difficult places are there. சென்னையில் இதுவரைக்கும் வரவில்லை. In Chennai still is not happening. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். So we need to make use of this opportunity which God has given to us. இதில் சபையார் யாவரும் எல்லாரும் இதில் ஊக்கமாக ஜெபத்தின் மூலமாகவும் சரீர பிரகாரமான உழைப்பின் மூலமாகவும் பங்கு பெற உங்களை அதிகமாக உற்சாகப்படுத்துகிறேன். I like to encourage each one of you with much prayer, with all your physical strength, you need to take part in this program. இன்றைக்கு பதவியில் இருக்கிற பெரிய அதிகாரிகள், பெரிய அரசியல்வாதிகள் கூட ஒரு காலத்தில் தங்கள் கிராமங்களிலே தங்கள் பட்டணங்களிலே VBSல படித்தவர்கள் தான். Even today people those who are in great authority, once upon a time in their own villages they were in the VBS schools. ஏன் விதமாக VBSல படித்தும் கூட அவர்கள் தேவனுடைய ஊழியங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்று கேட்டால் அதற்கு ஒரு காரணம் கற்றுக் கொடுக்கிறவர்கள் சரியாக கற்றுக் கொடுக்காததினாலே. Even they were the students in our VBS and still they are against God, against the church, means the teacher did not teach them properly. ஆகவே ஊழியம் செய்ய வருகிறவர்கள் தியாகத்தோடும் ஜெபத்தோடும் கருத்தோடும் வந்து உங்கள் கைகளிலே கொடுக்கப்படுகிற பிள்ளைகள் கடைசி மட்டும் அந்த விசுவாசத்தில் நிற்கத்தக்கதாக அவர்களுக்கு சரியான உபதேசங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். So every teachers, that the children whom you receive in your hands, you are responsible to lead them, that they will take the word of God all through their life. பிள்ளைகளை வெறும் பாடல் பாடியும் டான்ஸ் ஆடியும் அவர்களை உற்சாகப்படுத்தி அனுப்பி விடுகிறதுனால வளர்ந்து வரும் காலங்களில் அவர்கள் ஆண்டவரை நேசிக்காமல் போய்விடுகிறார்கள். Only by singing songs and doing some action songs and dance, only by that they will not grow in the Lord. அந்த VBS கடைசி பகுதியில் வரும்போது பிள்ளைகள்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த சாட்சிகளை நாம் கேட்கும்படியாக நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். And the final and the important part of VBS is at the end the children will make decision and for Jesus and they will share testimony. ஒருவேளை இது நம்முடைய ஊழியங்களிலே இனிமேல் விபிஎஸ் நடத்த முடியாத சூழ்நிலைகள் வரலாம், கட்டுப்பாடுகள் வரலாம். ஆகவே இதை நினைத்து இந்த வருஷத்தில் நாம் நம்முடைய விபிஎஸ் வகுப்புகளை மிக நேர்த்தியாக பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அறிமுகம் பண்ணி அவர்களுடைய அன்பை அவளுக்கு சொல்லிக் கொடுத்து அவளை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர நீங்கள் முயற்சி செய்யும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். In coming years we don't know whether we will be able to conduct such kind of VBS. So in this year I request all the teachers to prayerfully prepare yourself so that you will teach the children and present Jesus effectively to them. என்னிடத்தில் கேட்டால் இந்த விபிஎஸ் வகுப்புகளை ஆரம்பிக்கிறது வரையிலும் ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் இந்த விபிஎஸ் நடத்த விரும்புகிற விபிஎஸ்ஸில் பங்கு பெற விரும்புகிற சகோதர சகோதரிகள் ஊழியக்காரர்கள் கூடி வந்து வரப்போகிற நாட்களில் நடத்தப்படுகிற விபிஎஸ் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல அறுவடையை கர்த்தர் தரும்படியாக ஜெபம் பண்ணினால் நல்லது என்று நான் நினைக்கிறேன். And also I would like to request and suggest all the people, all the teachers going to take part in this VBS would come one day and stay and pray and request God to give a good harvest. நம்முடைய ஊழியர்களின் தோல்விகளுக்கு காரணம் ஒன்று இருக்கிறது. There is a lot of failures in our ministry. Reasons for failures. There were a lot of reasons for failures. ஏன் ஊழியங்களுக்கு நல்ல வரவேற்பு இல்லாமல் அது தோல்வி அடைவதற்கு காரணம் என்று நாம் யோசித்து பார்த்தால், when we think what are the reasons when we fail in our ministry, ஊழியர்கள் ஊழியம் செய்ய விரும்புவார்கள், ஆனால் ஜெபம் பண்ண விரும்ப மாட்டார்கள். the ministers will like to do the ministry but they will not like to pray. எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணவும் தயாராக இருப்பார்கள், ஆனால் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் முழங்கால் படிட்டு ஜெபிக்க விருப்பமற்றவர்களாக இருக்கிறார்கள். They can travel for a very long time but they cannot wait upon the Lord for 1 hour. ஆகவே ஜெபிக்காமல் நாம் செய்கிற ஊழியங்கள் வீணானவை என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. And whatever ministry we do without prayer, it is vain. ஜெபத்தை குறித்து அதிகமான அறிவு மக்களுக்கு இந்த நாட்களில் இல்லாதபடினாலே, ஊழியர்களுக்கு ஜெபத்தை குறித்த தாக்கம் இல்லாமல் போனதுனால ஊழியங்கள் செய்யப்படும் போது அந்த ஊழியங்கள் காற்றில் பறக்கடிக்கிற பதரை போல போய்விடுகிறது. Because today people do not have much knowledge about prayer, even the ministers, so whatever the ministries they do just is fly in the air. பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். When you teach the children, you should teach the power of Jesus to them. அவர் அறிவை கொடுக்கிறார் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். You should teach them that Lord Jesus give them wisdom. வியாதியஸ்தருக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். And you need to teach them Jesus can heal them. வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் அவர் நல்ல துணையாக இருப்பார் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். You should teach your children that always Jesus will be with you. ஆகவே நல்ல சாட்சிகளை இந்த வருஷத்தில் ஆண்டவர் எடுக்கும்படியாக ஊழியர்கள் ஊக்கமாக திட்டம் பண்ணி இந்த காரியத்தை செய்யும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். I request all the ministers in this year, we need to have a good testimony so that you need to prepare and pray keenly. நான் அடிக்கடி சொல்வது போல என்னுடைய 7வது வயதில் நான் நினைக்கிறேன் 2ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் சண்டே ஸ்கூல் விபிஎஸ்சில் கலந்து கொள்ளும்போது அந்த டீச்சர்ஸ் ஆண்டவரை எனக்கு அறிமுகம் பண்ணினார்கள். So if I am right, when I was 7 years old in my VBS, the Sunday school teacher introduced me Jesus. பள்ளிக்கூடத்தில் 2ஆம் வகுப்பு படிக்கும்போது டீச்சர்ஸ் எனக்கு ஆண்டவரை இயேசுவை அறிமுகம் பண்ணினார்கள். In the schools when I was in my 2nd standard, my teachers introduced Jesus to me. அப்பொழுது குழந்தையா இருக்கும்போது எனக்கு ஒரு குறை இருந்தது. When I was a child, I was lacking something. எனக்கு பேச முடியாத ஒரு பலவீனம் இருந்தது. I could not speak properly. அந்த டீச்சர்ஸ் என்னிடத்தில் சொன்னார்கள், நீ உன்னை பேச வைப்ப ஆண்டவர் சுகம் கொடுத்து உன்னை பேச வைப்பார் என்று டீச்சர்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தார். And teacher used to tell me and teach me, Lord Jesus will strengthen you and make you to speak. நீ இயேசுவை நீ நேசித்தால் உன்னை பேச வைப்பார் என்று அவர் சொல்லிக் கொடுத்தார்கள். They taught me if you love Jesus, Jesus will make you to speak.
நான் அப்பொழுது 2ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தேன். That time I was studying my second standard. நான் என்னுடைய டீச்சர் இடத்துல போய் பேனாவில் எழுதி காட்டி கொடுத்தேன். எனக்கு பேச வரும்னு சொல்லி சண்டே ஸ்கூல் டீச்சர் கற்றுக் கொடுத்தாலும் பேனாவில் பென்சிலில் எழுதி கொடுத்தேன். So I could not speak, so I took a piece of paper and wrote it and told my teacher. My teacher taught me these things. அவ்வளவு பெரிய தாக்கத்தை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், விபிஎஸ் டீச்சர்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் செய்தபடினாலே இந்த விபிஎஸ்ஐ நான் மிகவும் அதிகமாக கனம் பண்ணுகிறேன். சண்டே ஸ்கூல் ஊழியத்தை நான் மதிக்கிறேன். So such a great impact my teachers put in my life. So whatever the ministry which we do today, the Sunday school and the VBS, I like to honor all the teachers to do எனக்கு that. சண்டே ஸ்கூல் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். So the teachers of my Sunday school still they are alive. அந்த செய்தியை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் பணக்குடி என்று சொல்லப்படுற இடத்திலிருந்து அவர்கள் இந்த மெசேஜ் வந்து யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். So today right now also in place called Panagudi, so there are one teacher right now, she is listening to this message. அவருக்கு வயது முதிர்ந்து விட்டது. She is very old now. நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். Today God has given a good health. நம்முடைய செய்திகள் எல்லாம் பார்க்கிறார்கள். Today she listens to all our messages. நீங்களும் அப்படிப்பட்ட சாட்சிகளை உங்கள் வாழ்க்கையில எழுப்ப வேண்டும் என்கிற ஆசையோடு இந்த சிறுவர் ஊழியத்தை செய்ய நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். So even today you need to rise up such a testimonies with a deep desire. I would like to encourage you all. எனக்கு தெரிந்தபடி சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் workers மீட்டிங் வருவதில்லை. So according to me all the Sunday school teachers they don't come for a workers meeting. வந்து ஜெபிக்க வருகிறதில்லை. They don't come for prayer. ஆனால் பாடம் நடத்த ஆசைப்படுகிறார்கள். But they like to teach. அது நல்லதுதான். Is that good? ஆனால் ஜெபம் மிக முக்கியம். Prayer is very important. உங்கள் தனி ஜெபங்களையும் உங்களுடைய கூட்டு ஜெபங்களிலும் சேர்ந்து சபையில் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் வளர்ச்சியுற பண்ணபடியாக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். In your personal prayer and your gathering prayer you need to pray for your children that they will grow in their spiritual life. ஆகவே இந்த மாதம் 19ஆம் தேதி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். So in this the coming March 19 kindly remember that day. இரண்டாவதாக நம்முடைய சபையில் உள்ள ஞானஸ்நான ஆராதனை. Secondly our church baptism service. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். Kindly listen to this one. சிலர் இதை புரிந்து கொள்ளாமல் போய் கொண்டிருக்கிறீர்கள். Some of you are not understanding that. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் யாரெல்லாம் கேட்டால் அவர்கள் கேட்காத மாதிரி வேற ஏதோ யோசித்து கொண்டிருக்கிறார்கள். So when we ask those who are not taken baptism, if we ask they are thinking something else. எனக்கு தெரியும் யாரெல்லாம் எடுக்கவில்லை என்று. I know those who are not taken baptism. அவங்களுக்கு ஒரு கமிட்மென்ட் வர வேண்டும் என்பதற்காக நான் எழும்பி நிற்க சொல்கிறேன். So I would like to ask them to get a commitment to make them to stand. ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அது கர்த்தருடைய திட்டம். Taking baptism, it is the plan of God. ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிற எல்லாருக்காகவும் இந்த மாதத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். So in this month I want to give an opportunities to the people those who are not taken baptism. நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்திலேயோ யாராவது ஞானஸ்நானம் எடுக்காதவர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். If you and somebody from your family have not taken baptism, I would like to tell you encourage them and bring them to me. இப்பொழுது இருக்க கால சட்ட திட்டங்களின்படி நான் போய் யாரையும் போய் ஞானஸ்நானம் எடுங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. So according to today's law I cannot go and compel somebody to take baptism. நான் ஆரம்ப காலம் நான் சிறுவனாக இருக்கும்போது என்னுடைய பாஸ்டர் சிலரை கட்டாயப்படுத்தி எடுறா என்று சொல்வார். So during my days when I was small they used to say you take baptism. அப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வார்கள். So people used to take baptism. இப்பொழுது அப்படி சொல்ல முடியாது. So today you can't tell like that. நீங்களாகவே வர வேண்டும். You yourself have to come. நீங்கள் கேட்க வேண்டும். You should ask. சபை நடுவே சொல்ல வேண்டும். You should tell me. அது ஒரு பெரிய சடங்காக இருக்கிறது. So there is a big formality. ஆகவே நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் பரவாயில்லை என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதபடிக்கு நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய சபையிலே எல்லாரோடும் சேர்ந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற நீங்கள் முன்வர வேண்டும். So I would like to request you don't waste your life in this world but take baptism and prepare yourself and you should take part in the Lord's table as well. நீங்கள் சரியான விதத்தில் எடுத்துக்கொள்கிற உங்களுடைய ஞானஸ்நானமானது ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்கு மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கையின் கடைசி வேண்டும் அந்த ஞானஸ்நானத்தின் வல்லமை உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்.
the proper way of baptism which you take, it will not only for few days, it's all through your life, the power and the presence of God will lead you. அந்த ஞானஸ்நானம் எடுக்கிற நாளோடு அந்த ஞானஸ்நானத்தினுடைய வல்லமை குறைந்து போகிறதில்லை. It is the power of God, it is not limited only on that baptism day. உங்கள் வாழ்க்கையின் கடைசி மட்டும் அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதுகாப்புக்கு ஆண்டவர் கொடுத்த அக்கினி ஸ்தம்பத்தை போலவும் மேகத்தை போலவும் அது உங்களுக்கு பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். It is all through your life as it was leading the people of Israelites, like the pillar of fire, like the pillar of cloud. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல வருஷங்கள் ஆன பிறகு கூட நான் சரியாக பேச முடியாமல் தான் இருந்தேன். Even after receiving the Lord Jesus Christ as my Savior, still for many years I could not speak properly. அடிக்கடி எனக்கு அந்த பலவீனம் வந்து கொண்டே இருந்தது. Again and again that weakness used to come. ஆனால் நான் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். But I want to tell you a truth. 1972 வருஷம் என்னுடைய பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அதே நாளிலிருந்து அந்த பலவீனம் எனக்கு மறுபடியும் வந்ததே கிடையாது. In 1972 I clearly remember the day when my pastor gave me baptism. From then on that weakness is not with me. இந்த ஞானஸ்நானத்தில் அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You need to understand there is such a power in this baptism. இந்த ஞானஸ்நானம் என்று சொன்ன உடனே தான் பிசாசின் ஆவிகள் எல்லாம் நடுங்குகின்றன. When we speak about this baptism, then only the evil spirit starts shaking. ஆகவே நாம் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு சகல வழிமுறைகளை நாம் நம்முடைய கட்டடத்தில் வைத்திருக்கிறோம். So only we have so many formalities to follow during this baptism. நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காத நபர்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பாளானால், நீங்கள் அப்படி இருப்பீர்களானால் நீங்கள் இன்றைக்கே தீர்மானிக்க வேண்டும். நான் உங்களுக்கு அந்த தேதியை நீங்கள் சொல்லுகிறதன் அடிப்படையில் நீங்கள் யாராவது இந்த இடத்துல சொன்னால் அதற்குரிய தேதியை நான் உங்களுக்கு இந்த மாதத்தில் அறிவிப்பேன். You need to make a decision today, and anybody from your family have not taken baptism, as you come and approach me, I will give you the date accordingly. ஒரு ஆவிக்குரிய சபையில் ஞானஸ்நானம் எடுக்காமல் வயது வந்தவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் அது சற்று சங்கடமான ஒரு காரியம். So in a spiritual church there are people for a long time, if they have not taken baptism means it's not a good thing. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த செய்தியை கேட்டால், நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காதவர்களாக இருந்தால் உங்கள் ஸ்தல போதகரிடத்தில் போய் சொல்லி நீங்கள் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே முழு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். You may be anywhere right now, you may be listening to me right now. I want to tell you, if you are not taken baptism right now, you approach your pastor and tell him to give you baptism. You need to be baptized. இன்னைக்கு अनेक போதகர்களுக்கு தேவனுடைய விசுவாசிகளை ஆவிக்குள்ளாக ஆழமான அனுபவங்களுக்குள் கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. Today even some of the servant of God, they have no time to lead the people into a deep spiritual things. அவர்களும் ஊழியத்தை விட்டு உலகத்துக்குள்ளே மூழ்கி இருக்கிறபடினால ஆவிக்குரிய காரியங்களை விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை ஆவியிலே வளர்ப்பதற்கு அவர்கள் நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. Because they themselves are sinking in the world, so they don't have time to lead the people into spiritual things. பெரிய பெரிய மாளிகைகளை கட்டுகிற விஷயத்திலையும், so they are so busy in building the buildings. பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் போட்டு காரியங்களை செய்து பணம் சம்பாதிக்கிறதிலையும் தீவிரமாக இருக்கிறதுனால ஆவிக்குரிய காரியங்களுக்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. Because they have big projects and trying to gain the money, because so they cannot concentrate in the spiritual things. நம்முடைய ஊழியர்களுக்கு அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. So for our ministry no such kind of project. அது ஏற்கனவே செய்து முடித்தாகிவிட்டது. So everything has done. ஒரு ஸ்தாபனத்திற்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறோம். For an organization whatever is need is well prepared. வருமானத்திற்கு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறோம். So there is a source of income. ஊழியத்தின் வழிகளை திறந்து வைத்திருக்கிறோம். There is open doors for ministry. நமக்கு அந்த உலக பிரகாரமான காரியங்களை செய்ய வேண்டிய நேரமும் இல்லை, அப்படி அவசியமும் இல்லை. There is no need to do the worldly things, and there is no time to do the worldly things. ஆகவே இந்த சபையினுடைய பரிசுத்த தன்மையை நீங்கள் சரியாக புரிந்து இங்கே கொடுக்கப்படுகிற உபதேசங்களை கருத்தாய் கற்றுக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். So I request all the members to concentrate and kindly pay attention to all the spiritual instruction which is given from here. விசுவாசிகளை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ அல்லது அவளை திருப்திப்படுத்துவதற்காகவோ நாம் ஊழியம் செய்யாதபடி அவர்களை எப்படியாவது
பரலோகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது நோக்கத்தோடு நாம் கடினமாக உழைக்கிறோம். We are not doing the ministry to please and to just to satisfy the members, but we are leading the people towards heaven. ஆகவே கர்த்தர் உங்களை ஆயுதமான பாதையிலே நடத்துவாராக. So God will lead you in such a path. குடும்பத்தில் யாராவது ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் பரவாயில்லை என்று விட்டுவிடாதீர்கள். So if somebody in your family have not taken baptism, don't ignore them. ஞானஸ்நானம் ஒரு மனிதனை புது மனிதனாக மாற்றுகிறது. Baptism will transform a person into a new person. ஞானஸ்நானம் ஒரு மனிதனை பலவானாக மாற்றுகிறது. Baptism transform a person into a strengthened person. ஞானஸ்நானம் ஒரு மனிதனை வேறு மனிதனாக மாற்றுகிறது. Baptism transform a person into other person. இன்னைக்கு கூட செய்தியை கேட்கிற உங்களை யாராயிலும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் தயவு செய்து என்னிடத்தில் பேசும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். So today I request, if anybody have not taken baptism, kindly come and speak to ஒரு me. 50 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னா நான் கட்டாயப்படுத்தி வாப்பா ஞானஸ்நானம் எடுன்னு சொல்லியிருப்பேன். If it is 50 years before, I would have compelled and I called you, come and take baptism. இப்போ அப்படி சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. So today we don't have such an opportunity to say. நீங்கள் வந்து ஞானஸ்நானம் எடுக்க முன்வர வேண்டும். You should come forward to be baptized. என்னிடத்தில் யாருமே சொல்லல, என்ன கட்டாயப்படுத்தவில்லை என்று சொல்லி நீங்கள் யாராவது அதை உதாசீனம் பண்ணி விடக்கூடாது. Nobody should say, nobody told me, nobody compelled me, and you should not ignore in such a way. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நம்முடைய ஊழியத்திலே நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். I would like to encourage you to take part in all our ministries. ஊழியர் கூட்டத்திலே ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களும் ஊழியக்காரர்களும் கட்டாயம் வர வேண்டும். All the people, those who are ministering and like to do ministry, should come to the workers meeting. என்ன நடக்கிறது என்றால் மற்ற ஊழியம் செய்கிறவர்களை நீங்கள் பார்க்க முடிகிறது. So what happens, you can see people, those who are ministering. அநேகருடைய வாழ்க்கையில் நடந்த புதிய அனுபவங்களை நீங்கள் பார்க்க முடிகிறது. So you can see and experience the new thing what they experience in their life. சாதாரணமாக இருந்த மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த உயர்வினாலே அவர்கள் தலை நிமிர்ந்து பார்த்து போதகர் என்கிற ஸ்தானத்தில் ஆண்டவர் அநேகரை உயர்த்தியிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். They were ordinary people. You can see when they come to the minister, they are so proud by calling themselves as the servants of God. அது ஏதோ குறிப்பிட்ட சில மக்களுக்கு மாத்திரமல்ல. It is not only for some particular people. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறவனமாக அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இது கிடைக்கும். As Paul says, it is for everybody, those who believe in him. நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய ஸ்தானத்திலே உயர வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். I like and my desire that everybody should be elevated to be called the servant of உங்களுக்கு God. நன்மை உண்டாகும் அதனால. Because you will receive the goodness of God. இதுமாக நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். In such a way God has blessed our ministry. ஏராளமான புதிய ஊழியங்களை நாம் வகை கண்டுபிடித்து அவற்றுக்கு நாம் உதவிகளையும் ஊக்கத்தையும் செய்து வருகிறோம். So we found many ways to minister and help and support that ministries. இன்னும் ஏராளமான ஊழியர்கள் இந்திய தேசத்திலே தேவை. There is so many ministries need in this nation India. நம்முடைய சபைகளிலிருந்தும் ஏராளமான முழு நேர ஊழியர்கள் எழும்பி அவர்கள் மிஷனரிமார்களாக மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. So even in our church many young people will rise up and take up the full time ministry and become missionaries in North India. ஆகவே ஒரே இடத்துல நாம் ஆராதித்துக் கொண்டிருப்பது மட்டும் போதாது. It is not only we worship in one place only. நம்முடைய சபைகள் அதிக உயிர்மீட்சி அடைந்தவைகளாக இதிலிருந்து ஏராளமான ஊழியர்கள் எழும்பக்கூடிய அளவில் நம்முடைய பிரசங்கங்களும் நம்முடைய வாழ்க்கையை அமைய வேண்டும். Our church need to be revived and rise up many people and go and minister. உங்களை நான் வாழ்த்துகிறேன். I would like to bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். God has blessed you, so I praise God. நீங்கள் கொடுக்கிற ஒத்தாசைகள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். So whatever the support and cooperation you do, I would like to thank you and thank God for that one. நம்முடைய கிளை நிறுவனங்களான பள்ளிக்கூடம், பைபிள் காலேஜ் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். God has blessed all the branch churches, our Bible school as well. எல்லாவற்றையும் நிர்வாகம் பண்ணுவது சற்று கடினம் தான். And every administration is little tough. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கிறார். But God is leading everything. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God for that one. நம்மளால் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். Let us all close our eyes and look to the Lord and ask the Lord to speak to us. நேசபிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Gracious Father, we praise you. இந்த கால வேளையில் நீர் எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
Lord, you are moving among us. We want to thank you for that one. இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Lord, all the people, those who are listening to this message, you bless them. இவருடைய வாழ்க்கையில் நீர் புதிய பெரிய காரியங்களை செய்வீராக. In their life, do a big and new thing in their life. அற்புதங்களும் அதிசயங்களும் அனுபவிக்கத்தக்கதாக கிருபை தாரும். God, we pray that you will perform miracles and signs in their life. எங்களுடைய கிளை சபைகளையும் எங்களுடைய உடன் ஊழியக்காரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. Lord, you bless all our branch churches and all our assistant ministers of Father. இந்த செய்திகளை வெளி இடங்களிலிருந்து வெளி நாடுகளிலிருந்து பார்க்கிற எங்கள் அன்பு உள்ளங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We pray and we thank for all the people, those who are watching, our dear ones from all over the world. நீர் எங்களோடு பேச போறதற்காக உம்மை ஸ்தோத்திரம். We thank you that you are going to speak to us. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray, Father. ஆமென். Amen. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Let the name of the Lord be glorified. நாம் எல்லாரும் இந்த வருஷத்துல 2 மாதங்களை கடந்து 3வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். In this year already we have completed 2 months and we have entered the 3rd month. மார்ச் மாதத்தின் முதல் நாள் இது. We are in the March first we are. இந்த வாரத்தின் முதல் நாள் இது. In this week first day. இந்த வாரத்தில் நடக்கிற முதல் ஆராதனை இது. In this week this is the first worship. இந்த மாதத்தில் நடக்கிற முதல் ஆராதனை இது. In this month also this is the first worship. ஆண்டவர் இதுவரையிலும் உங்களை ஆசீர்வதித்தார். So far the Lord has blessed you. இதுவரையிலும் உங்களை காப்பாற்றினார். So far the Lord has led you. வாழ்க்கையிலே குறைவுகளும் பலவீனங்களும் ஏற்பட்டிருக்கலாம். There may be weakness and there may be shortcomings in our life. ஆனால் எல்லாவற்றும் மேல கர்த்தர் நம்மை காத்து தம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். Above all, God has protected us and He brought us into His presence. அநேகர் இப்படிப்பட்ட இடங்களில் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினவர்கள் இன்னைக்கு அநேகருக்கு முடியவில்லை. Many people desire in such a way to come and worship God, but they could அப்படி வர முடியாத மக்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ண வேண்டும். So we need to pray. People they could not come here. நமக்கு இந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்ததற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். God has given us this opportunity, so we need to be thankful. கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திக்கிறார். So God is going to meet you with a promise today. மாதத்தின் முதல் நாள் சொன்ன உடனே ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச போறாருன்னு ஆசையாக காத்திருப்பீர்கள். You may be waiting because it's the first day of this month what the Lord is going to speak to me. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால அதிகாலையில் 1ஆம் தேதி நடக்கிற ஆராதனை நடக்கவில்லை. Because it's a Sunday, we do not have early morning prayer. ஆகவே தேவன் உங்களோடு கூட பேச வேண்டிய காரியம் சில இருக்கின்றன. Because still there is the things which God wants to speak to you. அவைகள் உங்களுடைய நன்மைக்காகவே தவிர தீமைக்காக அல்ல. It is only to bless you, not to harm you. 2 நாளாகம புத்தகம் 17ஆம் அதிகாரம். In the 2nd Chronicles chapter 17. 2 நாளாகம 17ஆம் அதிகாரம். In the 2nd Chronicles chapter 17. 3ஆம் வசனம் எழுதமாக ஆரம்பிக்கிறது. The 3rd verse begins like this. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். The Lord was with Josaphat. கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். The Lord was with Josaphat. இன்றைக்கு இந்த செய்தி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். Today's message, the Lord is each one of with you. இன்றைக்கு காலையில் நீங்கள் எல்லாரும் நடந்து கூடி வந்திருப்பதனுடைய அர்த்தத்தின் மூல காரணம் என்னவென்றால் ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். In this morning, the very reason that you are gathered here is because the Lord is with you. அவருடைய மகா பெரிய கிருபையினாலே அவர் உங்களை கண்டுபிடித்தார். By His great grace He has found you. அவருடைய பெரிய தியாகத்தினாலே நீங்கள் எல்லாரும் அவரால் ரட்சிக்கப்பட்டீர்கள். Because of His great sacrifice you were saved. அவருடைய அன்பினாலே நீங்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டீர்கள். You are attracted by His love. அவர் உங்கள் மேல வைத்த மகா பெரிய பாசத்தின் காரணத்தினாலே நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்து அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். Because of His great affection upon you, you all come here to worship Him. கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்த அதே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். So the Lord was with Josaphat, He is with you also. அவர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். He want to do mighty things among you. இந்த மாதத்திலே பல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். In this month you may be expecting so many things to happen. இதுபோல கடந்த மாதங்களிலும் நினைத்தீர்கள். You might have expecting in the previous month also. பல காரியங்கள் நடக்காமல் போய்விட்டன. Maybe some things might have not happened. பல நஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். You might have experienced some loss. சில போராட்டங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். You might have experienced in some struggle. அதற்கு காரணம் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலே ஒரு பதில் இருக்கிறது. It can be any reason, but the Lord has one answer. யோசபாத்தோடு இருந்த கர்த்தர்
உங்களோடு கூட இருக்கிறார். The Lord who was with Josephat is with you. ஆகவே நீங்கள் தள்ளிவிடப்பட்டவர்கள் அல்ல. So you are not a rejected one. நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல. You are not a denied one. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கரம் கூட இருக்கிறதுனால நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். In your life the hand of the Lord is there, so you are here. இன்னைக்கு அநேகர் தங்கள் விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போய்விட்டார்கள். Today many people are backslided from their faith. அநேகர் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற போராட்டங்களினாலே ஆண்டவர் மேல் உள்ள அன்பை குறைத்துக் கொண்டார்கள். Because of the life struggle, many people lost the love of God in their life. ஆனால் இன்னைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். But today the Lord is moving among you. உங்களுக்கு நலமானதை செய்யும்படி ஆண்டவர் என்ன விரும்புகிறார். God is desiring to do a good in your life. அது ஆண்டவர் செய்கிறார் என்பதனாலே மாத்திரமல்ல. It is not only because the Lord has done. நாமும் கூட அவரோடு கூட ஒத்துழைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. It is also we need to cooperate with him. நாம் அவரோடு கூட ஒத்துழைக்காவிட்டால், if we are not cooperating with பல him, நேரங்களில் நமக்கு வர வேண்டிய நன்மைகள் வராமல் போய்விடும். so only we lose the goodness which we supposed to receive. அதை பணத்தினாலே சம்பாதிக்க முடியாது. It cannot be earned by money. காணிக்கையினாலே சம்பாதிக்க முடியாது. It cannot be earned by offerings. நம்ம அவர் மேல் வைத்திருக்கிற அசைவில்லாத நம்பிக்கை விசுவாசத்தினாலே ஆகும். It is only by possible by unshakable faith upon him. வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எப்படி போனாலும் நாம் அவருடைய கரத்தை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். In our life situation can be anything, we need to hold on to him. நான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த காலங்களில் நான் தனியாக இருந்தேன். When we start the ministry I was alone. யாரும் என்னை நம்பி என்னிடத்திலே சார்ந்து கொள்வதற்கு விரும்பவில்லை. Nobody used to believe and come with me. ஏனென்றால் நான் கடந்து வந்த கடினமான சரீர பலவீனங்கள், என்னுடைய வாழ்க்கையில் உள்ள தவறான காரியங்களினாலே இவன் ஒரு கிறிஸ்தவனாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைத்தார்கள். Because of my life practice and my weakness, people used to say you cannot be a Christian. நான் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். One day I was speaking to the Lord. ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். And Lord has given me a promise. அது எரேமியா 51ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. That is in Jeremiah chapter 51. மிக தெளிவான இடத்துல பேசினார். He very clearly spoke to me. நான் உன்னை கொண்டு ஜாதிகளை சந்திப்பேன் என்று சொன்னார். He told I will meet the nations through you. I will break ஜாதிகளை நொறுக்குவேன் என்று சொன்னார். He told I will break the yokes, he said. வாலிபர் ஊழியங்களை கொடுத்து வாலிபர்களை நொறுக்குவேன் என்று சொன்னார். He told me I will give you the young people and break the young people, he said. வயோதிபர்களை கொடுத்து நான் அவர்களை நொறுக்குவேன் என்று சொன்னார். He told I will give you the senior people, I will break the senior people. அதிகாரிகளை நொறுக்குவேன் என்று சொன்னார். He told I will break the authorities. அரசியல்வாதிகளை நொறுக்குவேன் என்று சொன்னார். He told I will break the politicians, he said. எனக்கு இதனால பல விதங்களில் பயிற்சிகளை கொடுத்தார் ஆண்டவர். So in such a manner God has trained me. அரசியலில் என்னை கொண்டு போனார். God has led me to politics. அரசாங்கத்திலே கொண்டு போனார். God has taken me to the politics. சமுதாயத்திலே கொண்டு சென்றார். God has taken me to the society. அறியாத ஜனங்கள் மத்தியிலே கொண்டு சென்றார். God took me to the unknown people. அவருடைய பயிற்சி மிக கடினமானதாக இருந்தது. His training was a very tough. நான் ஒரு நாள் விதமாக ஜெபம் பண்ணினேன். One day as I was praying, ஆண்டவரே நான் உம்மை கடைசி மட்டும் பின்பற்ற நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி என்னை ஒப்புக் கொடுத்தேன். God, I want to follow you all the days of my life, and I said and I commit myself. நான் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். And God told me I will keep you. எனக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். And God has given me a revelation. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். God told me I will be with you. நீ தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். Even though you walk through the water, I will be with you, he நீ said. நெருப்பை கடந்து சென்றால் அங்கே நான் உன்னோடு இருப்பேன் என்று Even you சொன்னார். walk through the fire, I will be with you, he நீ said. பூமியின் தாழ்விடங்களில் சென்றாலும் உன்னோடு இருப்பேன் என்று Even சொன்னார். you go to the depths of the earth, I will be with you, he வாழ்க்கையில் said. உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் உன்னோடு இருப்பேன் என்று Even சொன்னார். if you go to the heights of your life, I will be with you, he வாடுவானாலும் said. தாழ்வானாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று It சொன்னார். may be ups and downs, I will be with you, he நான் said. என்மேல் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. I could not believe all those things. நான் விதமாக ஜெபம் பண்ணினேன். But I prayed. அது என்னுடைய 17வது வயதில் நடந்த சம்பவம். That happened in my 17th year. ஆண்டவர் என்மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை. I said, God, I could not believe myself. நான் கடந்து வந்த பாதை ஒரு கம்யூனிஸ்ட் பாதை. Because I walked from the communist path. என்னோட நண்பர்கள்லாம் கெட்ட பழக்கவழக்கங்கள் இருந்தவர்கள். All my friends are having a bad influence. எல்லாவற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்தீர். You have separated me from all this things. நான் உங்களுடைய கரத்தை பிடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். I like to hold on to your hand. நான் பிடிப்பேன், ஆனால் சில நேரங்களில் உம்மை விட்டுவிடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொன்னேன். If I save, I can forsake you sometimes. ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தை பிடிக்கிறது காட்டிலும் நீர் என்னுடைய கரத்தை பிடித்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டேன். I said, God, it is better I hold your hand, but you hold my hand. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை
ஞாயிற்றுக்கிழமை காலையாக இருந்தது. It was one Sunday morning. இந்த ஜெபத்தை நான் பண்ணிவிட்டு நான் என்னுடைய ஆலயத்துக்கு போய்விட்டேன். After this prayer I went to the church. அந்த ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், நீ மாத்திரமல்ல நான் உன் கரத்தை பிடித்து கடைசி மட்டும் காப்பேன், காக்க வல்லவர். And the Lord told me, not only you hold my hand, I will hold your hand. I will lead all the days of your life. ஆகவேதான் என்னுடைய அறையில் அந்த வசனத்தை எழுதி போட்டிருக்கிறேன், அழைத்தவர் உண்மை உள்ளவர். So only I wrote and put in my room, the Lord one who called is faithful. என் அலுவலகத்தில் பணியாற்றும் போது ஒவ்வொரு நேரத்திலும் அதை படிக்கிறேன். So every time when I work in the office, every time I read that one. அழைத்தவர் உண்மை உள்ளவர். The one who called is faithful. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அழைத்தவர் உண்மை உள்ளவர். Even today I say the one who called is faithful. இதை உறுதிப்படுத்தும் விதமாக ஆண்டவர் என்னோட கூட பேசினார். To confirm this one, the Lord has spoke to me. அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. That was a Sunday morning. நான் என்னுடைய ஆலயத்துக்கு போயிருக்கும் போது என்னுடைய போதகர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். When I go to the church, my pastor started preaching. வேதத்தில் எவ்வளவு வசனங்கள் இருக்கின்றன. There are so many words in the Bible. அன்றைக்கு அவர் எடுத்த வசனம் இதுதான். He took that verse only. அழைத்தவர் உண்மை உள்ளவர். The one who called is faithful. அவர் கடைசி மட்டும் காக்க வல்லவர். He can keep you until the end. அழைத்தவர் உண்மை உள்ளவர். The one who called is faithful. ஒருவேளை அழைக்கப்பட்ட நீ உண்மை அற்றவனாக இருக்கலாம். The called you may be unfaithful. ஆனால் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். But the one who called is faithful. அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். So the Lord, the promise which gave me till today is fulfilling. அதே ஆண்டவர் உங்களுக்கும் இன்றைக்கு இருக்கிறார். The same God is for you. அதனால தான் எனக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்து உங்களுக்கு அதை ரெசிப்ரோகேட் பண்ணும்படியாக. So only God has given me that revelation, and today I am reciprocating to you. அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் எனக்கு மட்டுமல்ல. Whatever happened in my life, it's not only for me, it is for you as well. இன்னைக்கு காலையில நீங்கள் சற்று கவலையோடு கூட இருக்கலாம். In this morning you may be a little bit worried. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்கள், you may be struggling in your life. கடந்த 2 மாதத்தில் ஏற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள், maybe a difficult time in the past 2 months. பிள்ளைகளுடைய படிப்பில் ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்கள், maybe the difficult time in your children's studies. ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். Maybe any reason that you are discouraged. ஆனால் ஒன்றை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். But Lord want to tell you one thing. யோசபாத்தோடு கூட இருந்தான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். As I was with Josaphat, I will be with you. ஆண்டவர் தன்னுடைய பகுதியை செய்தாலும் நாம் நம்முடைய பகுதியை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. The Lord has done his part and still we need to do our part. இந்த யோசபாத் கிறிஸ்துவுக்கு முன்னாலே ஏறக்குறைய 914 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்தவர். He was 940. Some 940 years before Christ he lived. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாக ஏறக்குறைய 900 ஆண்டுகளுக்கு முன்னதாக பிறந்தவர். Before Christ some 940 years he lived. இது யூதாவின் பிரசித்தி பெற்ற ராஜா என்று வேதம் சொல்கிறது. He is a very famous king of Judah. அவனிடத்திலே ஆண்டவர் சொன்னார், Lord spoke to him, நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. நான் உன்னோடு காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். I will do great thing to you. இன்னைக்கு அன்பு சகோதரிகளே, today my dear sister, அன்பு ஊழியர்களே, my dear ministers, அன்பு சகோதரர்களே, my dear brothers, உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் நான் உன்னோடு இருக்கிறேன். the Lord look to you and say one thing, that I am with you. இதுல இந்த ஆலயத்துக்கு வெளியே புறம்பானவர்களை பற்றி பேசுவதல்ல. It is not talking about the people, those who are outside the church. உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நியதியாக இருக்கிறது. But those who are listening to this message, it is for each and every one of you. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord is telling he will do miracles in your life. நீங்கள் சோர்ந்து போகக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏராளம் இருக்கலாம். There may be so many things to discourage you. நீங்கள் ஆண்டவரை பிடித்திருந்தால் நீங்கள் உங்கள் கையை வடிவிட வாய்ப்பு. Maybe you are holding the God's hand, you may leave the hand of God. ஆண்டவர் உங்கள் கரங்களை ஹோல்ட் பண்ணி வைத்திருக்கிறதுனால, but the Lord is holding your hand. ஆண்டவர் உங்கள் கரங்களை பிடித்திருக்கிறதுனால, because the Lord is holding your hand. காலம் ஏற்பட்ட சோதனைகளை போராட்டங்களை தாண்டி இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து அவர் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறீர்கள். But all the struggle you overcome and come to the presence of God to worship him. ஆராதனை வேளையிலே தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். Today as we were worshiping, I was experiencing the presence எல்லாரும் of God. ஆராதிக்கிற வேளையிலே தேவ மகிமை வெளிப்பட்டதை பார்த்தேன். When everybody worshiping, I saw the glory of God. ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. So we need to be very careful as well. இங்கே வேதம் சொல்கிறது, Bible says, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். The Lord was with Josaphat.
அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்தான். He was not followed the Baal, but he followed the footstep of his father David. வேதத்தின் பல பகுதிகளை நான் படிக்கும்போது When we see many parts of the Bible, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் மாத்திரம் போதாது, it's not only being the child of God. அவர்களுடைய தேடல்கள் seeking, அவருடைய வாழ்க்கையில தேட வேண்டிய காரியங்கள் சில இருக்கின்றன. There are so many things in their life to seek. அது அநேக காரியங்களை தேடி போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. Because in their life they need to seek many things in their life. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, The word of God says, அவன் பாகால்களை தேடவில்லை. he did not consult Baal. பாகால் என்று சொல்லப்படும்போது When we talk about Baal, நம்ம அடிக்கடி சொல்லுகிற காரியம் தான், we again and again we say, நம்முடைய சபையில் இது மிக தெளிவாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். in our church we are clearly preaching this one. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது, உலகத்தோடு போக கூடாது. We cannot conform to this world and follow the pattern of this world. உலக மக்கள் பலதையும் செய்வார்கள். Worldly people will do many things. அநேக மக்கள் உலகத்திலிருந்து ஆவிக்குரிய மக்களாக மாறினாலும் அவருடைய பழைய பழக்க வழக்கங்கள் அவளை விட்டு மாறுகிறதில்லை. Many worldly people come to the spiritual church, still their old nature will not change. ஆவிக்குரிய சபைகளிலே கூட பார்க்கிறேன். Even some of the spiritual church I see. நம்முடைய சபைகளிலே கூட பார்க்கிறேன். Even in our church I see. அவ்வளவு பேரும் எல்லாருமே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினாலே, so because of everybody is a first generation Christian, அவங்களுக்கு முற்காலத்தில் உள்ள பாரம்பரியங்கள் அவளை விட்டு விலகாமல் இருக்கிறது. because there is a previous generation practice have not been departed still. நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும். You should not conform to the world. வேறுபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். God is emphasizing to live a set apart life. நாம் ஆலயத்துக்கு வருவது நல்லது. It is good to come to the church. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது நல்லது. It is good to serve God. நம் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறமாக நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி ஆராய்ந்து அறிய வேண்டும். After listening to the truth of God, what changes have taken place in our life, we need to examine those things. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நான் எப்படி இருந்தேன்? Before receiving the Lord, how I was. கிறிஸ்தவனாக மாறின உடனே எப்படி இருந்தேன்? After receiving the Lord, what happened? இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? How I am right now. என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? What changes happened in my life? மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய இடங்களிலே மாற்றங்கள் ஏற்படாவிட்டால் அவர்கள் பூரண கிறிஸ்தவர்கள் அல்ல. If there is a changes not happen where the changes supposed to be happen, we are not a real Christian. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பும் அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் இதைத்தான் அறிவுறுத்துகின்றன. So that is what the Lord's birth, death and resurrection tells. நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவராக. We receive him as our Lord. இயேசுவை விசுவாசிக்கிறோம். We believe Jesus. நாம் துவக்குமார பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம். Baptized in the name of the Father, Son and the Holy Spirit. அதுக்கு அப்புறமாக ஒரு வேறுபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். Then we need to set apart life. நான் சொல்வது மறுபடியும் கவனிங்கள் எல்லாரும் என்ன பாருங்க. I want to tell you keenly, listen to me and look to me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் வந்து பங்கு பெற்றதுக்கு அப்புறமாக, after receiving the Lord as your savior and coming take part in the church, உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். So you need to think the changes which happened in your life. இதை யோசித்து பார்க்காதபடி நான் ஆண்டவராலே ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறதால அர்த்தம் இல்லை என்பதை நான் உங்களுக்கு திட்டமாய் சொல்லுகிறேன். If you are not examining these things, it's no use that you are saying I have received the Lord and my life is saved. நான் இந்த தேவாலயத்துக்கு வரதுக்கு முன்னதாக எப்படி இருந்தேனோ அப்படிதான் இருக்கிறேன். So when I come to this church, how I was, still I am like that only. அப்படியே தான் பேசுகிறேன். Still I speak such a way. அப்படியே தான் பழகுகிறேன். Still I mingle like that only. அப்படியே தான் என் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. Like that only my life also is going. நடை உடை பாவனைகளிலே எந்த மாற்றம் இல்லை என்று சொன்னால் உங்கள் விசுவாச வாழ்க்கையை சற்று நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும். Even in my talk, even in my walk, there is no change. Means you need to examine your life properly. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையும் இந்த பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிற காரியம், நாம் கிறிஸ்துவுக்குள் வந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறோம். The word of God and the life of Jesus, what it says, when we come to Christ, we become a new creation. நம்முடைய பார்வைகளிலே வித்தியாசம். பார்வை. We need to be a change in our sight. நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே ஒரு வித்தியாசம். In our giving and taking, there must be a change. நம்முடைய செயல்பாடு, attitude எல்லாவற்றிலும் நாம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். In our action, in our attitude, everything must be changed. அப்படியே தான் இருக்கிறேன். We are like that only. முந்தி எப்படி இருந்தேனோ அப்படி தான் இருக்கிறேன். How I was previously, same I am. எப்படி கவலையோடு வாழ்ந்தேனோ அப்படி தான் வாழ்கிறேன். How I was worried, still I am worried. எப்படி சண்டை போடுகிறவனாக இருந்தேனோ அப்படி தான் சண்டை போடுகிறேன். How I used to quarrel, still I am quarreling.
struggling. எப்படிதான் நான் வாழ்ந்தேனோ அதே மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் ஆலயத்துக்கு போறேன். How I used to live, still I am living like that only. But one thing, I go to the church. அப்படி இருப்பதானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது என்று அர்த்தம். If you are living such a life, means there is something weakness in our life. ஏனென்றால் இவற்றை நிதானித்து அறிந்தால் தான் நமது உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். If you closely examine these things, then only we can live this life. கடந்த வாரத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். Last week I met a family. நான் இந்த காரியத்தை குறித்து அவரது பிரசங்கம் பண்ண வீட்டில் ஒரு ஜெபம் பண்ண சொன்ன வேளையில் அந்த காரியத்தை கொஞ்சமாக டச் பண்ணேன். When I was speaking and praying to that family, just I spoke this thing little bit. அது என்னுடைய நண்பருடைய குடும்பமாக இருந்தது. That is my friend's family. பேசிக்கொண்டிருக்கும் போது அவள் மனைவி சொன்னார்கள். So I was speaking that his wife told me, அண்ணா நீங்கள் சொல்கிறதுல சில உண்மைகள் இருக்கின்றன. whatever you say brother, there is a truth in that one. நான் என்னிடத்தில் அந்த மாற்றத்தை பார்க்க முடியவில்லை என்று தன்னை குறித்து சொன்னார்கள். She told me I could not see that change in my life. நான் சொன்னேன் உங்கள் மாற்றம் ஏற்படவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறதே ஒரு பெரிய மாற்றம் தான் என்று சொன்னேன். I told her, you're telling that you are no change, that itself a change, I said. உங்களுடைய வாழ்க்கையில் நான் பெரிய மாற்றத்தை பார்க்கவில்லை. நான் எப்படி பேசினேனோ அப்படித்தான் பேசுகிறேன். என்னுடைய குடும்பத்திலே பிள்ளைகளிடத்தில் எப்படி பழகிறேனோ அப்படித்தான் பழகிறேன். மாற்றம் இல்லை என்று சொன்னீங்களே, அதுவே பெரிய மாற்றம் என்று சொன்னேன். And I said, as I speak, as I mingle, I don't see any change, she said. Then I said, as you say I have no change, that is itself a change, I said. பெரிய ஆபத்தான காரியம் என்னவென்றால், said the big dangerous thing is, தங்களுடைய குறைகளை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். people do not understand their own weakness. தங்களுடைய குற்றங்களை குறைகளை புரிந்து கொள்ளாத தேவ பிள்ளைகள் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். Many people, they do not understand their own shortcoming, their own weakness. அவர்களிடத்திலே போய் நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்பே அவர்கள் கொடுக்கிறதில்லை. They don't give any opportunity to go and teach them. இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுவாராக. Today the Lord will speak to you. நாம் முன்னால் வாழ்ந்தது போல வாழ்க்கை வாழ்வது தேவனுக்கு பிரியமில்லை. The Lord do not like the life which we used to live previously. நீங்கள் ஒரு காகிதத்தை ஒரு பேனாவை எடுக்க வேண்டும். You need to take a pen and a piece of paper. முன்னாலே இருந்த வாழ்க்கையை எழுத வேண்டும். ஒரு குறிப்பு. You should write all your old life. அதில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கின்றன என்பதை எழுத வேண்டும். And also you need to write what all the changes have come. முன்னால இப்படி தான் பேசினேன். Previously I used to speak like this. இப்பொழுது இப்படி தான் பேசிக் கொண்டிருந்தேன் என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோல்வி இருக்கிறது என்று அர்த்தம். So still you are speaking like that only means you are losing in your spiritual life. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். The Lord was with Joseph. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். The Lord is with you. கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். The Lord is next to you. அவர் உங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துகிறார். The Lord is holding your hand and leading you. There is no change in that one. நம்மை பொறுத்த அளவில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? But what we need to do, அவன் பாகால்களை தேடவில்லை. he did not consult Baal. உலக காரியங்களை நோக்கி ஓடவில்லை. He did not consult the worldly things. உலக பெருமைகளை நாடி ஓடவில்லை. He did not run behind the world. பணத்தை நம்பி பணத்தை நோக்கி ஓடவில்லை. He did not run behind the money. ஏராளமான மக்கள் பணத்துக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். There are so many people running behind money. உலகத்தில் நடக்கிற பல சம்பவங்கள் இப்பொழுது பணத்தை வாரி இறைக்கிற நேரமாக இருக்கிறது. So today in this world, the incident which happened, they pour the money. பணம் இல்லை என்று சொல்வார்கள். They will say there is no money. ஆனால் எல்லா இடங்களிலும் பணத்தை செலவழிக்கிற இடத்துல ஜனங்கள் கூடி தான் இருக்கிறார்கள். But everywhere where they spend the money, people gather there. உலகத்தில் பணத்தை பணத்தோடு உள்ள காரியங்களை நாடி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Today people money and behind money the people are running. ஆனால் வேதம் சொல்கிறது, but the Bible says, கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தபடினாலே, as the Lord was with Joseph, அவன் உலகத்தை தேடவில்லை. he did not seek the world. உலக ஆசீர்வாதங்களை நாடி ஓடவில்லை. He did not run behind the worldly blessing. உலக காரியங்களுக்காக அவன் அலைந்து திரியவில்லை. He did not roaming for the worldly thing. உலக சமாதானத்திற்கு உலகத்தின் மூலமாக வருகிற சமாதானத்தை நாடி தேடவில்லை. He did not seeking the peace which come through this world. இந்த உலகத்திலே யாரெல்லாம் விலை உயர்ந்த செல்போனை வைத்திருக்கிறார்களோ அவள்தான் பெரிய ஆள் என்று பேசுகிற ஒரு காலமாக இருக்கிறது. Today we are living in a life, the people that say those who have an expensive mobile, they are the big people. நமக்கு ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். There is a path for us. நான் சில வாரங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரசங்கித்தேன். So a few weeks back I told you kingdom culture என்று சொல்லி. I told you about the kingdom culture. ராஜ்யத்தின் கலாச்சாரம். I told about the kingdom culture. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. There is a culture for the children of அந்த God. கலாச்சாரத்தில் எங்கும் பின்னும் மாற முடியாது. There is no changes in that culture. ஆகவே அந்த ஆவிக்குரிய கலாச்சாரத்துக்குள்ளாக நாம் வாழ வேண்டும். We need to live in such a kind of spiritual culture. இங்கே 14ஆம் வசனம் விதமாக சொல்கிறது.
If you read verse 14 here, it says, இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளையும் வைக்கு பட்டணங்களையும் கட்டினான். so as he was growing every day and he built up many places to fight. யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தபடினாலே ஆண்டவர் உலக பிரகாரமாக அவனை ஆசீர்வதித்தார். As the Lord was with Josaphat, the Lord blessed him all with the worldly things. வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதம் ஆகாது. Only worldly blessings cannot be a blessing. கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். The Lord was with அவர் Josaphat. பக்கமாக இருந்தார். He was next to him. அவருக்கு உதவி செய்யறவனாக இருந்தார். He was helping him. அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக He இருந்தார். was giving counsel to him. அவரை வழி நடத்துகிறவராக He இருந்தார். was guiding him. ஆகவே அவன் வர வர பெரியவனானான். So only he became more and more powerful. அவன் யூதாவிலே கோட்டைகளை கட்டினான். He built fortress in Judah. பெரிய பொருட்களை வைக்கும் பண்டகசாலைகளை ஏற்படுத்தினான். He built many fortress cities. வர வர ஆசீர்வதிக்கப்பட்டான். He became more and more powerful. வர வர ஆசீர்வதிக்கப்பட்டான். He became more and more நீங்கள் powerful. அப்படி வர வர ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். You also called to become more and more powerful. நீங்கள் வர வர ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். You will become blessing more and more. ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லி காலத்தை ஓட்டி உங்களை கீழ்த்தரமாக நினைக்காதீர்கள். Don't think lowly about yourself. We come, there is no use here. உங்களை வர வர ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். The Lord is going to bless you more and வர more. வர ஆசீர்வதித்திருக்கிறார். The Lord has blessed you more and more. உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord is going to bless you இந்த more. மாதத்திலே மேன்மையான ஆசீர்வாதங்களை This பெறுவீர்கள். month you will get more blessings in your life. இந்த வருஷத்துல 2 மாதங்கள் நடக்காத ஆச்சரியமான காரியங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு நடக்கும். As in this 2 months past, in this month God is going to do a miraculous in your பிள்ளைகளுடைய life. படிப்பிலே உயர்வு உண்டாகும். In your children's education there will be upliftment. வேலை விஷயத்துல உங்களுக்கு நன்மை உண்டாகும். In your working place you will receive an upliftment. இந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தை நீங்கள் நம்ப வேண்டும். You should believe this is the word of God. விசுவாசிக்க வேண்டும். You should believe this one. இந்த 2 மாதத்துல நீங்கள் சந்தித்த தோல்விகளும் எதிர்பார்ப்புகளில் வந்த வெற்றியின்மையும் இந்த புதிய மாதத்துல உங்களுக்கு வந்து சேரும். The failures which you have experienced the past 2 months, you're going to see a great success in this month. இந்த உலக வாழ்க்கையில் நாம் வித்தியாசமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். In this world we need to live a different life. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு உலகத்தாரை போல வாழக்கூடாது. As we say we are the children of God and still we should not live a worldly life. நம்முடைய பழக்க வழக்கங்களிலே வித்தியாசம் வர வேண்டும் என்று ஆண்டவர் In எதிர்பார்க்கிறார். our speaking and in our talking there must be a change. மறுபடியும் சொல்கிறேன், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். Again I want to tell you, the one who called you is a அவர் உங்களை faithful. கடைசி மட்டும் காக்க வல்லவர். He will lead you until the end of your life. இந்த மாதத்திலும் காப்பார். He will lead you this month. வரப்போற மாதத்திலும் காப்பார். He will lead you the coming months as சில well. குணலட்சணங்களை கர்த்தருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். So God has taught me great qualities. இந்த வசனம் இதமாக சொல்கிறது. The words it says like தன் this. தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்தான். As he was walked in the ways of his father David. அவன் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் நடந்தான். He walked in the ways of his father David. 1 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, If you read 1 Samuel chapter 24, இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். we see an incident here. 24ஆம் அதிகாரத்திலே In 1 Samuel chapter சவுல் 24, பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலையின் மேல் தேடப் போனான். வழி ஓரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானதை அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் அவனுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். இந்த சரித்திரத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். you know this history. தாவீதை சவுல் துரத்தி கொண்டிருக்கிறான். Now Saul is chasing David. தாவீதுடைய வாழ்க்கை சவுலின் கையில் இருந்தது. Now Saul's life was in David's hand.
ஒரு குறிப்பிட்ட இடத்துல சவுலும் தாவீதும் சந்திக்கிறார்கள். One particular place, David and Saul are meeting. அங்கே அவருடைய உடன் ஊழியக்காரரை பார்த்து சொல்கிறார்கள். Today his co-workers are telling to him, தாவீதே தாவீதே, நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? David, David, the Lord has told you, I will give your enemy in your hands. உன் பார்வைக்கு நலமானதை அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுவே என்றார். For you deal with us according to your wish, as the Lord told you. இந்த இடத்துல சவுல் தாவீதை தேடி அலைந்து கொண்டிருக்கிற நேரம், Now Saul is seeking and searching David. ஒரு குறிப்பிட்ட இடத்துல சவுல் தாவீதுடைய கரத்திலே வந்து சிக்குகிறான். Now Saul is getting in the hands of David. திடீரென்று பார்த்தால் சவுல் தன்னுடைய இடத்தை விட்டு அவர் மலஜலாதிக்காக வெளியே போனான். Now Saul is going to a separate place. அப்பொழுது தாவீதனுடைய உடன் ஊழியக்காரர் சொன்னார்கள், கடவுள் உன்னிடத்தில் சொன்னார் அல்லவா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உடைய சத்துருவை உன் கையில கொடுப்பேன்னு சொன்னார் அல்லவா, இதுதான் சரியான நேரம், சவுலை காலி பண்ணுன்னு சொன்னார்கள். Now all his co-workers are telling, the Lord has told you, I will give the enemy in your hands. Now is the right time just to finish Saul. தாவீதுடைய சரித்திரத்தை பல இடங்களில் நான் படிக்கும்போது அவர் பெரிய ஜோக்கான வேலைகள் எல்லாம் செய்வதை நான் படிக்கிறேன். When we read about the history of David, there is so many jokes happened in his life. இங்கே நான் பார்க்கிறோம், அந்த நேரத்தில் சவுல் தாவீதுடைய கையில சிக்கி கொண்டான். Now Saul has get caught in the hands of David. அந்த சவுலை கொலை செய்வதற்குரிய வாய்ப்புகள் தாவீதுக்கு கிடைத்தன. Now David has got an opportunity to kill Saul. தாவீது செய்த காரியம் என்ன? What David did, சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். just he cut the corner of his robe. அவனை கொலை செய்வதற்கு வாய்ப்பு கையில கிடைத்தவேளை கூட அவனை கிண்டல் பண்ண முடியாது. பாரு, நீ என் கையில சிக்கின, நான் உன்னை நினைத்தால் காலி பண்ண முடியும், ஆனால் உன்னுடைய அங்கவஸ்திரத்தினுடைய தொங்கலை வெட்டுறேன் பாரு சொல்லி வெட்டி விட்டான். Now David is telling, now if I get a chance to kill, I will kill you, but I did not kill you, but just I cut the collar of your robe. அந்த இடத்துல பாருங்கள், you see in that place, ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நீதியை பாருங்கள். you see the righteousness of God's child. தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவனது மனது அடித்துக் கொண்டே இருந்தது. Now David has cut the rope of the corner of his robe, his heart was beating. ஊழியக்காரர் சொல்கிறார்கள், ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். The ministers are telling, the Lord has promised you, உன்னுடைய எதிராளி உன் கையிலே கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். the Lord has told you to give the enemy in your hand. இப்போ உன் எதிராளியாகிய சவுல் உன் கையிலே சிக்கி கொண்டிருக்கிறார். Now your enemy Saul is in your hand. ஆண்டவர் சொன்னபடி அவனை காலி பண்ணு என்று சொல்றார். Now as the Lord told you, finish him. ஆனால் தாவீது அப்படி செய்யாதபடி கிண்டல் பண்ணுகிற விதமாக எதிராளியாகிய சவுலுடைய வஸ்திர தொங்கல்ல கொஞ்சத்தை வெட்டி விட்டான். Now David did not do like that, as jokingly he cut the corner of his robe. இந்த சின்ன காரியத்தை அவன் செய்தது நிமித்தமாக அவனுடைய மனது அடித்துக் கொண்டே இருந்ததாம், மனது துடித்துக் கொண்டே இருந்ததாம். Because of this little thing he has done, his heart was beating. அவன் சொல்றான், He tells 6ஆம் வசனத்திலே, in verse 6, அவன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ண என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. He said to his men, the Lord forbid that I should do such a thing to my master, the Lord's anointed. அந்த சவுல் மேல் யாரும் கை போடாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். He says nobody should put their hands upon Saul. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி, he is anointed by the Lord. தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவளை தடை பண்ணினான். By these words he forbid them. இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கைகளை நீட்டுதல். It is talking about raising your hands against the anointed one. நான் உங்களுக்கு சொன்ன யோசபாத்தோட கர்த்தர் கூட இருந்தார். I told you the Lord was with Josaphat. யோசபாத்தோட கூட தேவன் இருந்தார். The Lord was with Josaphat. உங்களோடு கூட இருக்கிறார். The Lord is with you. உங்களுக்கு கொண்டு ஏதோ பெரிய காரியங்களை செய்யும்படியாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். God has want to do the big things, only call you here. நேரத்தை போக்குவதற்காக அல்ல. Just not to spend the time here. புதிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும்படியாக. To receive a new revelation. நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் ஏற்படுற சாபத்தினுடைய காரணம் என்னவென்றால்,
What is the reason there is so much curse in our life? நாம் தெரிந்தோ தெரியாமலோ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணவர்களை நாம் தரக்குறைவாக பேசுகிறோம், நடத்துகிறோம். Knowingly, unknowingly, we have spoken and we have dealt badly with the anointed, God's anointed people. இந்த உலகத்தில் பார்க்கும்போது ஏராளமான ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். Today we see there are so many servants of God in this world. என்னிடத்தில் கேட்டால் பெரிய உலகத்தில் ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை ஆண்டவர் உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். If you ask me, God has given a great vision for this world. மொத்த ஆண்டவருடைய திட்டத்தை ஒரே மனிதன் நிறைவேற்ற முடியாது. Entire plan of God, one person cannot complete. இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம் பத்தாது. So God cannot one person vision is not sufficient to reach different kinds of people. ஆகவே வித்தியாசமான மக்களை சந்திப்பதற்காக வித்தியாசமான ஊழியக்காரர்களை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். So to meet the different people, God has raised different kinds of leaders. சிலர் பாடுவார்கள். Some people can sing. பாடிக்கொண்டே இருப்பார்கள். They will keep on singing. சிலர் ஆடுவார்கள். They will dance. ஆடிக்கொண்டே இருப்பார்கள். They will keep on dancing. சிலர் கதை விடுவார்கள். Some people make up stories. கதை விட்டுக்கொண்டே இருப்பார்கள். And they will keep on making stories. என்னை பொறுத்த மட்டிலே எப்படியாகிலும் சந்திக்கப்படாத மக்களை ஆண்டவர் சந்திப்பதற்கு வித்தியாசமான ஊழியக்காரர்களை எழுப்பி இருக்கிறார். According to me, to meet different kind of people, God has raised different kind of servant of God. ஆகவே யோசபாத்தோட கர்த்தர் இருந்தார். So the Lord was with யோசபாத்தோட ஏன் கர்த்தர் இருந்தார் என்றால், why the Lord was with Joseph? அவருடைய தகப்பனாகிய தாவீது செய்த நல்ல காரியங்களை செய்தான். Because he has done his father's whatever his father David did. தாவீது என்ன செய்தார்? What David did? எதிராளி கையில வந்து கிடைக்கிறான். The enemy got in his hand. இவரிடத்தில் ஏராளமான படை தளபதிகள் இருக்கிறார்கள். There are so many army with him. அவன் போய்விட்டான், வெளியே போய்விட்டான். If they went outside, அவனை கொலை செய்வதற்குரிய வாய்ப்பு அவனுடைய கையில கொடுக்கப்படுகிறது. now there is opportunity to kill him. அவன் சவுல் மேல் கை நீட்டவில்லை. But he did not put his hand upon Saul. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லி அவன் மேல் தன் கையை நீட்டவில்லை. Because he is anointed one, so he did not put his hand upon him. மாறாக அந்த சவுலுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான். Now he is teaching a lesson to Saul. பார், நீ என் கையில மாட்டி இருக்கிற, நான் உன்னை கை வைக்கல, அதுக்கு அடையாளமாக உன் அங்கவஸ்திரத்தினுடைய ஒரு நுனியை வெட்டி இருக்கிறேன்னு சொல்லி அதை வெட்டி விட்டான். See, you have in my hand, still I did not harm you. So for to show that when he cut the corner of his robe. யோசபாத்தோட கர்த்தர் கூட இருந்தார். The Lord was with Joseph. யோசபாத் தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வழியில நடந்தான். Josephat was walked in the ways of his father Abraham. அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய வாழ்க்கையில் அவன் தலையிடாமல் இருந்தான். He did not get involved in the anointed one. ஆகவே நான் நம்முடைய சபை மக்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், so what I say to all the church people, விதவிதமான ஊழியக்காரர்கள் விதவிதமான ஊழியங்களை செய்கிறார்கள். different kind of minister do different kind of ministry. ஏதாவது ஒரு வழியில யாராவது ஒருத்தர் சந்திக்கப்படத்தான் செய்கிறார்கள். Somehow some way some people will be met. பாடிக்கொண்டே இருக்கட்டும். Let the people singing, let them sing. நடனமாடிக்கொண்டே இருக்கட்டும். Let the people dancing, let them dance. நாம் அவளை குறித்து ஒன்று பேசிக் கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை. No need to speak anything about them. ஆண்டவர் பலருடைய வாழ்க்கையில பல விதங்களில் காரியங்களை செய்கிறார். Because God is doing in some people in different ways. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வாசம் பண்ண வேண்டுமானால், if the Holy Spirit want to dwell in us, நமக்கு அருளப்பட்ட ஆவியானவருடைய உள்ளங்களில் நிரந்தரமாக தங்க வேண்டுமானால், if you want the Holy Spirit to dwell in our life, மற்ற ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நம்முடைய கைகளை நீட்டல் ஆகாது. we should not raise our hands against the anointed servant of God. நம்முடைய வார்த்தையினால் எந்த ஊழியக்காரனை தரக்குறைவா பேசவே கூடாது. we cannot speak against any servant of God. பேசுவதற்கு வாய்ப்புகள் வரலாம். there may be opportunity to speak. காரணங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். there may be many reason to speak. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லப்படும்போது நீங்கள் சற்று விலகி நிற்க வேண்டும். but when we say the servant of God, you should move aside. தாவீது பலசாலியாக இருந்தான். that David was a தளவாடங்களோடு கூட அவனுக்கு நின்று கொண்டிருந்தான். he was with many mighty men standing there. சவுலை கொலை செய்வதற்கு எளிதாக இருந்தது. it was an opportunity to kill Saul. ஆனால் சவுலை அவன் கொலை செய்யவில்லை. but he did not kill Saul. அது மாத்திரமல்ல, அவன் அங்கவஸ்திரத்தின் ஒரு பகுதியை வெட்டதே அவனுக்கு இருதயம் அடித்துக் கொண்டே இருந்தது. not only that, only he cut the corner of his robe, that itself his heart was beating. ஐந்தாவதுல தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்துக் கொண்டது நிமித்தம் அவனது மனது அடித்துக் கொண்டே இருந்தது. ஆங்கிலத்தில் என்ன சொல்ல தெரியல. conscious stricken. conscious. அவனது மனசாட்சியை குத்தி கொண்டிருந்தது. yeah, stricken. His conscience was stricken.
வேதம் சொல்கிறது, Bible says, எதிராளியாகிய சவுலனுடைய வஸ்திர தொங்கலை விட்டது தாவீதுக்கு மனசாட்சி நிமித்தமாக அதிகமாக கஷ்டத்தை கொடுத்தது என்று வேதம் சொல்கிறது. just cutting the enemies the corner of his robe, David's conscience was stricken. இருந்தாலும் தாவீதுடைய உடன்படிக்கையாளர் சும்மா இருக்கவில்லை. But still David's co-worker was not keeping quiet. அவளுக்கு அந்த அபிஷேகம் இல்லை. They don't have that anointing. வேதம் சொல்கிறது, Bible says, தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப விட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவளை தடை பண்ணினான். with this verse David sharply rebuked his men. தாவீது தன்னுடைய உடன்படிக்கையாளரை கட்டளையிட்டான், சவுலை தொடாதே என்று சொல்லி. He given a command to not to touch Saul. ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Only one reason, he was anointed by the Lord. தேவனுடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் ஒருவன் கர்த்தரை இயேசுவை குறித்து பிரசங்கிக்க முடியாது. If without anointing of the Lord, nobody can preach about Jesus. எனக்கு தெரிந்தவன் தவறான உபதேசத்தை பிரசங்கித்தால் கூட அது எனக்கு பெரிதாக தோன்றவில்லை. If they can speak the false teaching, that is not make much ஆனால் இயேசு ஆண்டவர் என்று அறிவிப்பானால், but if anybody want to speak Jesus is Lord, இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்க வேண்டுமானால், if you want to speak Jesus is Lord, விசேஷ அபிஷேகம் தேவை. you need a special anointing. எனக்கு தெரிந்தவன் ஆடி ஆண்டவரை வெளிப்படுத்தலாம். ஆடி dancing. He can dance and glorify God. பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். He can sing and glorify God. இயேசு ஆண்டவர் என்று சொல்லி ஒருவர் பிரசங்கிக்க வேண்டுமானால் அவன் அபிஷேகிக்கப்பட்டவன் என்று என்னுடைய கருத்து. If somebody want to say Jesus is Lord, means he must be anointed. That is my understanding. கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். The Lord was with Josephat. அவன் வரவர விருத்தி அடைந்தான். He keep on more and more powerful. அவன் ஆதி தகப்பனாகிய தாவீதுடைய வழிகளில் நடந்தான். He walked in the footsteps of his father David. அவிதமாக நடந்ததனால அவன் வரவர விருத்தி அடைந்தான். Because he walked in his father's David footpath, he become more and more powerful. தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. God has given a promise to David as well. 4ஆம் வசனத்திலே, in verse 4, 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, நான் உன் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானதே செய்வாய் என்று தீர்க்க தரிசனம் வந்திருந்தது. I will give your enemies in your hands, for you will deal with us you wish. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார். The Lord has spoken to him already. தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். The Lord has given a promise to David. அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். That promise is, I will give your enemy in your hands. உன் பார்வைக்கு நலமானதை செய்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாராம். God has given a promise, whatever wishes you do. உடன் ஊழியக்காரர்கள் உசுப்பேத்தி விடுகிறார்கள். Now the co-workers are உனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. You have a promise in your hand. வாக்குத்தத்தம் இருக்கிறது, நீ இப்பொழுது உன் வேலையை காட்டு என்று சொல்லி. Now you have the promise in your hand, you do your work. தாவீது அதை செய்யவில்லை. But David did not do that. தாவீது அதை செய்யவில்லை. David did not do that. அந்த வம்சாவளியில் வந்தவன் தான் யோசபாத். In the same footpath only came Josephat. அவனுடைய முற்பிதாவாகிய தாவீதுடைய வழிகளில் நடந்தான். Same path which David followed. அவனை தமிழ்ல சொல்றான், கிண்டல் பண்ணும்படியாக அவனுடைய வஸ்திர தொங்கலை வெட்டி விட்டான். If you say in Tamil, it is like a jokingly, he cut the end of என் கையில மாட்டி இருக்கிற, you got caught in my hand. காலி பண்ணிருக்க முடியும். I would have taken you. ஆனா உன்னுடைய வஸ்திர தொங்கலை வெட்டி இருக்கிறேன். But I cut the corner of your robe. கழுத்தை வெட்டுற மாதிரி உன் வஸ்திர தொங்கலை வெட்டி இருக்கிறேன்னு சொல்லி ஒரு அடையாளமாக வெட்டி விட்டு வந்து. It is just the sign of I cutting your neck. I cut the end of your robe. சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே போனான் என்று வேதம் சொல்கிறது. Saul got up and went out of that cave. இது தொடர்ந்து ஏராளமான நல்ல சரித்திரங்கள் இருக்கிறது. There are so many things are there. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்திலே, if you read same 1 Samuel chapter 26, 7 இருந்து படிக்கும்போது அங்கே ஒரு விகற்பமான சங்கதியை பார்க்கலாம். so again if you read 1 Samuel chapter 26, இந்த தாவீதுடைய சில சரித்திர புத்தகங்களை படித்த வேளையில, when you read the history of David, பல நேரங்களில் அவர் செய்த காரியங்கள் வேடிக்கை வினோதமாக இருக்குது. the very time the things which he do, it is very funny. இங்க இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். Here we see another incident. முதலாவது ஜோக் பண்ணும்படி தாவீது என்ன செய்தான்? Now first he did சவுலுடைய அங்கவஸ்திரத்தில் தொங்கல் வெட்டிட்டான். in a funny way வெட்டி இருக்கலாம். he could cut the men, but he did not do. ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் கை வைக்க மாட்டேன்னு சொல்லி விட்டான். Because the anointed one, I could not touch him. உடன் ஊழியக்காரர்கள் சேர்ந்து அவனை காலி பண்ணணும்னு சொல்றார்கள். All the co-workers are telling finish him. சவுல் அவனை கொல்லணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கான், அவனை காலி பண்ணணும்னு சொல்றாங்க. Now Saul is seeking to
kill you, now you kill him. அவன் மேல் தொடாதீர்கள் என்று கட்டளையிட்டான். He commanded them not to touch him. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் இதமாக வசனம் சொல்கிறது. இங்கே கூட ஒரு ஜோக் பண்ணதார் பாருங்க. Here also you can see 1 Samuel chapter 26 verse 7. அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியில் அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். சவுல் அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னோரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்று கேட்டான். தாவீது அபிசாயை பார்த்து, அவனை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தோர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோன்னு சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பாருங்க, இப்போ 2வது சவுல் வந்து மாட்டுகிறான். Now again for the second time Saul is getting in the hands of David. அன்பு தேவ பிள்ளைகளே, loving God's children, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். the Lord is with us. நமக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். He has given us many promise to us. எனக்கும் கூட நிறைய வாக்குத்தத்தங்களை He has கொடுத்திருக்கிறார். given many promise to me. உன்னை எதிர்த்து இந்த உள்ள அழிவை காண்பாய்ன்னு சொன்னார். If somebody against you, they will be destroyed in front of you. அவரை நீ மேற்கொள்வாய் என்று சொல்லி You இருக்கிறார். will overcome them, he said. ஆனால் எனக்கு யாரெல்லாம் கஷ்டம் கொடுத்தாலும் அவள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். So whoever troubled me, I live among them. நான் யாரையும் பழி வாங்குறதில்லை. I do not take any revenge on them. அவர்களுடைய பாஷையிலே வணக்கம் என்று சொல்கிறேன். I speak in their own language. எதை செய்தால் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும் அதை செய்து வசப்படுத்தி இருக்கிறேன். So what pleases them, I do and I capture them. நான் பழிக்கும்படி வாங்காத அதனால என்ன நடக்குது தெரியுமா? So when I don't take revenge, what happens, do you know? 2 நாட்களுக்கு முன்னதாக நான் ராத்திரி லேட்டா வந்தேன். 2 days back I was coming very late in the night. கேட் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தது. So all the gate is closed. செக்யூரிட்டி தூங்கி கொண்டிருந்தார். Security was sleeping. நான் ஒரு ஆட்டோ ரிக்ஷால வந்து இறங்கி மெதுவா நடந்து வருகிறேன். I got from a auto rickshaw and just I was walking. இங்கே பார்க்கும்போது நம்ம தேவாலயத்தினுடைய பெரிய கேட் பக்கத்துல 2 பேர் தொப்பி போட்டுக்கொண்டு முழங்கால் என்று ஜெபம் பண்ணுகிறார் ராத்திரியில. So the 2 people, they were wearing a hat and kneeling down and praying near our gate. ஏறக்குறைய 11:30 மணி இருக்கும். It can be at 12:30. அந்த இருட்டிலேயும் இந்த எலக்ட்ரிசிட்டி வெளிச்சத்திலே எனக்கு தோன்றியது, யாரோ 2 தேவ தூதர்கள் வந்து ஜெபம் பண்ணுகிறார்கள் என்று நினைத்து ஒயிட்ல வந்து தலையில தொப்பி போட்டுட்டு அப்படியே முழங்கால் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வீட்டு நம்முடைய தேவாலயத்தின் பெரிய கேட் வாசலுக்கு வெளியில, just near our church gate, it looked like the 2 angels in a white and white, they were kneeling down and they were praying. செக்யூரிட்டி தூங்கி கொண்டிருக்கிறார். Security was sleeping. இந்த தெரு மிக அமைதலாக இருக்கிறது. The street is very calm. நான் மெல்ல தனியாக வந்து கொண்டிருக்கிறேன். I was walking alone. உண்மையில அசந்து போனேன். Just I was shocked. நான் கொஞ்சம் பயந்துட்டேன். I got afraid. பல சரித்திரங்களை படித்திருக்கிறோம். We have read many history. வேதத்துல சில இடங்களை தரிசனங்களை பற்றி படித்திருக்கிறோம், நாம் அனுபவித்திருக்கிறோம். We have read and experienced many things about like this. புதிய கதையாக இருக்கிறது. 2 பேர் தேவதூதர்கள் வந்து ஜெபம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி முழங்கால் இருக்கிறவர்களை பார்த்து நான் அசந்து போனேன். When I saw the 2 angels kneeling down and praying, I was amazed. நான் மெதுவாக வந்து சின்ன கேட் தட்டினேன். I came slowly and knocked the small gate. அவர்கள் எழும்பி வந்தார்கள். They woke up and came. நான் கால் இருக்கிறதா என்று பார்த்தேன். I saw whether they have legs or not. சொல்வார்கள் தேவதூதர்கள் வந்தால் கால் இருக்காதுன்னு சொல்லி. People used to say when the angel come they will have no legs. நான் அதை பார்த்ததில்ல. I have not seen that one. பேய்க்கும் கால் இருக்காதான், தேவதூதர்களுக்கு கால் இருக்காதான், அவர்கள் பறந்து வருவார்களா? They said even the devil don't have legs, even the angels don't have legs, they fly and come. நான் அவளுக்கு காலை கீழ பார்த்தேன். I saw is there any legs? கால் இருந்தது. There was legs. மேலே பார்த்தேன், தொப்பி போட்டிருந்தார்கள். There was 2 caps. அழகாக ஒயிட் சட்டையும் உள்ள பெரிய கால் சட்டையும் போட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தார்கள். They wore a very nice white and white dress. நான் நீங்கள் யார் என்று கேட்டேன். I asked who you are. இந்த சபையின் விசுவாசிகள் என்று சொன்னார்கள். They said we are the members of this church. நாங்கள் இந்த சபையின் விசுவாசிகள் என்று சொன்னார்கள். We are the members of this church, they said. ஐயா, நீங்கள் தான் எங்கள் போதகர் சொன்னார்கள். They said you are our pastor. என்னை விட வயதில் பெரியவர்கள் போல தோன்றுகிறது என்று சொன்னேன். I told you people are looking like a very old people. உங்களை விட எனக்கு வயசு குறைவுதான். They said we are very young. எங்கள் dress code அப்படி காட்டுகிறதுன்னு சொன்னார்கள். Our dress is looking like that. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், they are non-Christians.
கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிற குடும்பத்தை சார்ந்தவர்கள். They are non-believing Christian families. யாருமே அறியாமல் வந்து முழங்கால் நிற்கிறார்கள். They without knowing anything they came and kneeling down. நீங்கள் உள்ளே போகலாம் என்று சொன்னேன். I told you can go inside. சமுதாயம் ஒத்துக்கொள்ளாது. This community will not accept us. இப்படி தான் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். Like that only I am leading my life. அதில் ஒருத்தர் பெரிய உயர்ந்த உத்தியோகஸ்தர் அரசாங்கத்தில். So one of the person was a great person in a பெரிய அரசாங்க அதிகாரியாக இருக்கிறார். He is a big political authority. என்னை கேட்டுக்கொண்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, The one who listening to me, the children of God, சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். The Lord has given me a great promises. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினார்கள். They troubled me more. ரொம்ப நெருக்கம் கொடுத்தார்கள். They troubled me more. தனி மனிதன் கையில கிடைத்தால் எப்படி வகை தொகை இல்லாதபடி கஷ்டங்களை கொடுப்பார், அப்படி எல்லாம் கஷ்டம் கொடுத்தார்கள். As if you get caught in some people and how they can torture, they torture me. ஆண்டவர் என்னிடத்தில் சொல்கிறார், இவள் மேல் உனக்கு ஜெயம் கொடுப்பேன் சொன்னார். The Lord told me I will give you victory. இன்னைக்கு நான் அவள் மேல் பழி வாங்குகிறது இல்லை. Today I am not taking any revenge upon them. பழி வாங்காதனாலே கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்று சொல்லுகிற வம்சத்தை சேர்ந்தவர்கள் தேவனுடைய ஆலயத்தின் வெளியே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். They did not receive the Lord, but they still stand outside the church and pray to the Lord. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். I understand that you are understanding what I say. ஏராளமான மக்கள் இதமாக அதிகாலை 5 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணி கொண்டு போறார்கள். There are so many people come early morning, pray and go. ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலையினாலே வெளியே நின்று ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு போறார்கள். They could not enter into the church. They stay outside and pray and go. எனக்கு இந்த காரியத்தை நான் தாவீதை பற்றி யோசிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நான் யோசிக்க நேர்ந்தது. So when I read this incident, I compare my life incident to this one. இங்கேயும் பார்க்கிறோம். Here also we see சவுலும் தாவீதோடத்தில் சந்திக்கிறார்கள். Now Saul and David meeting. இங்கே சவுல் தாவீதின் கையில இருந்து சிக்குகிறார். Now again Saul is getting in the hands of David. வேதம் சொல்கிறது தாவீது அபிஷாயை பார்த்து அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? Now David said to Abishai, do not destroy him. Who can lay hands on the Lord's anointed and be guiltless? நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், what I want to say to you, உங்களுக்கு தெரிந்த எந்த ஊழியக்காரரை குறித்து தவறாக பேசாதீர்கள். whomever the servant of God whom you know, don't talk anything against them. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். The Lord was with Joseph. உங்களோடு கூட இருக்கிறார். The Lord is with you. அதுக்கு அடையாளம் என்ன? That is the reason. அதை நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும். So that what is shows we need to protect that one. அந்த ஊழியக்காரர் அப்படி செய்கிறான், இந்த ஊழியக்காரர் அப்படி செய்கிறான் சொல்லி ஊழியக்காரரை நீங்கள் தரம் பிரித்து பேசாதீர்கள். That minister is like this minister is like this. Don't speak against them. என்னுடைய நீண்ட கால அனுபவத்தை ஒன்றை கற்றுக்கொண்டேன். In my old experience I learned one thing. இந்த தேசத்தில் உள்ள எல்லா மக்களையும் சந்திப்பதற்கு நாம் ஒருத்தர் போதாது. So we cannot reach all the people of this nation. இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசத்தில் உள்ள எல்லா மக்களையும் சந்திப்பதற்கு எக்கோ ஆபீஸ்கள் மட்டும் போதாது. We cannot reach all this nation. Echo office call is not enough. இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசத்தில் உள்ள எல்லா மக்களையும் சந்திப்பதற்கு தேவ சபை ஊழியர்கள் மட்டும் போதாது. We cannot reach by only Church of God to reach all this nation in India. விதவிதமான மக்கள் வாழ்கிறார்கள். There are so many people. விதவிதமான ஊழியர்கள் தேவை. There are many servant of God is needed. எப்படியாகிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடுமா நல்லது. Somehow we need to preach the gospel. அவர்களை குறித்து தவறாக பேசவே கூடாது. We should not speak anything against them. அவர்கள் அபாண்டமான பழிகள் சொல்லப்பட்டாலும் நியாயமான பழிகள் சொல்லப்பட்டாலும் அவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு நாம் அல்ல, அது ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். Even if there is a right blame or wrong blame, we should not talk anything against them. இங்கே முதலாவதாக தாவீது கையில சவுல் கிடைத்த வேளையில அவனுடைய வஸ்திர தொங்கலை வெட்டி விட்டான். கொஞ்சம் வெட்டி எடுத்தான். இந்த டெய்லர் கடையில சட்டையை தைக்க கொடுக்கும் போது சின்ன துண்டு வெட்டி வைத்துக் கொள்வது போல அவனுடைய அங்க வஸ்திரத்தின் ஒரு பகுதி வெட்டி வைத்துக் கொண்டான். எல்லாரும் புரிஞ்சுதா இல்லையா? எதிராளி கையில கிடைக்கும் போது அவன் கழுத்தை வெட்டுறது பதிலாக அவனை வஸ்திர தொங்கலை வெட்டிட்டான். Now the enemy caught in his hand, but without cutting his neck, but he cut the corner of his robe. ரொம்ப ஜோக்கான வேலையில செய்து கொண்டிருக்கிறார். இங்க இரண்டாவது ஒன்று செய்றார் பாருங்க. It is very funny. Look at the second incident. அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போறவன் யார்? Do not destroy him. Who can lay a hand on Lord's anointed இங்கே ஒரு கேள்வி and be கேட்கிறார். guiltless? கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டதனால குற்றமில்லாமல் அல்லது அதனுடைய பதிலை பெறாமல் போவது யார்? கட்டாயமாக அதுக்கு பதில் உண்டு. Can anyone lay a hand on the Lord's anointed and be a guiltless?
யாராவது ஒருத்தர் ஊழியம் செய்யறதுனால அவரை உங்களுக்கு பிடிக்காமல் போகுமானால் If anybody doing ministry because you don't like them, நீங்கள் அவரை விட்டு விலகி விடுங்கள். you move away from them. அவரை பற்றி பேசாதீர்கள். Don't talk about them. அவர் இப்படி செய்யறாரு சொல்லி ஒரு காலத்துல வீட்டுல டிஸ்கஸ் பண்ணாதீர்கள். Don't say and discuss at your home, he's like this, he's like this. சில குடும்பங்களில் இதே தான் நேரமாக போகிறது. Sometime in some family this is the main thing for their main time for them. கணவன் மனைவி சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். Husband and wife they fight. இந்த ஊழியர் அப்படி அந்த ஊழியர் சொல்லி ஊழியக்காரர் கிட்ட பேசிக் கொள்கிறார்கள். They are talking about all different servant of God. ஆண்டவர் அவர்களை அழைத்திருக்கிறார். The Lord has called them. ஏதோ ஒரு வேலையை செய்யும்படி அழைத்திருக்கிறார். God has called them to do one particular work. வேலையை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டின்படி செய்யட்டும். They will do their work according to their revelation. நம்மை பொறுத்தமட்டில் உண்மையா இருப்போம். We need to be faithful according to us. இங்கே தாவீது சொல்கிறார் விதமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் தன் கையை நீட்டி குற்றம் இல்லாமல் போவன் யார் என்று கேட்கிறார். Here David is asking who can lay a hand on Lord's anoint and be guiltless. இங்கே அவர் சொல்கிறார், Here David says, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணவன் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போதும் 11ஆம் வசனம் 11 இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம்னு சொல்றான். But the Lord forbid that I should lay a hand and Lord's anoint. Now get the spear and the water jug that are near his head. ஏற்கனவே ஒரு முறை சவுலுடைய வஸ்திர தொங்கலை வெட்டிட்டு போயிட்டான். First he cut the corner of his robe. சவுலும் பெரிய வீராதி வீரன். Saul also is a great warrior. தாவீதும் வீராதி வீரன். David also great warrior. தாவீதாகிய வீராதி வீரன் சவுலுடைய சவுல் என்கிற வீராதி வீரனுடைய வஸ்திர தொங்கலை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து விட்டான். Now this great warrior he cut the great warrior's corner of his robe. இப்போ பாருங்க சவுலுடைய தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போய் விட்டான். Now we see he took the spear and the water jug which was belonged to Saul. சவுல் அயர்ந்த நித்திரையில் தூங்கி கொண்டிருக்கிறார் வீராதி வீரன். Now Saul the great warrior is in a deep sleep. இந்த சின்ன வீராதி வீரன் அவர் போய் தாக்கி அவரை கொலை செய்திருக்கலாம். Now this small warrior can go and attack and kill him. அவரால் தான் இவர் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். So only he is in a big trouble. இந்த நேரத்திலே அவர் ஜாக்கிரதையாக போய் சவுலுடைய பக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஈட்டியையும் எதிராளிகளை கொல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட இப்பொழுது AK-47 போன்ற துப்பாக்கியை போன்ற அந்த ஈட்டியையும் குடிப்பதற்கு தண்ணீர் குடிப்பதற்கு வைத்த செம்பையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். Now which used to kill the enemy, the spear and the water jug which belonged to Saul, David took it away. இந்த செய்தியை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, my dear friends, one who listening to this, பழி வாங்குவது நமக்குரியது அல்ல. Revenge does not belong to us. இங்கே தாவீது பழி வாங்கவில்லை. Now David is not taking any revenge. தாவீது தனக்கு துரோகம் பண்ண சவுலை பழி வாங்கவில்லை. David is not taking any revenge. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுடைய உயிரை வாங்கவில்லை. He did not take the Lord's anoint's life. இன்னொரு தாவீதை குறித்து பார்க்கும்போது Again one more incident which we see about David. 2 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம். If you read 2 Samuel chapter 9, இங்கே ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இருக்கிறது. Here there is a glad news here. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே 2 Samuel chapter 9 1ஆம் வசனம் விதமாக சொல்கிறது. verse 1 it says, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். Is there anyone still left of the house of Saul to whom I can show kindness? சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீயா என்னும் பேருள்ளவனை தாவீதிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து நீதானா சீவா என்று கேட்டான். அதற்கு அவன் அடியேன் நான் தான் சொன்னான். Now there was a servant of Saul's household named Ziba. They summoned him to appear before David, and king said to him, are you Ziba? தாவீது ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறான். Now David is sitting in his throne. அப்பொழுது அவனுக்கு எதிராக இருந்த அந்த சவுலுடைய குடும்பத்தை பற்றி யோசிக்கிறான். Now he is thinking about the family of Saul. தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறான் என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். Now is there anyone still alive from the house of Saul to whom I can show kindness?
ராஜா ஸ்தானத்திலே தாவீது உட்கார்ந்து இருக்கிறான். Now David is sitting in king's throne. அப்பொழுது அவனுக்கு துரோகம் பண்ணின சவுலை பற்றி சிந்திக்கிறான். Now he is thinking about the person one who deceived him, about Saul. அவனுடைய குடும்பத்தை குறித்து யோசிக்கிறான். He is thinking about his family. அங்கே அவனுடைய ஆத்ம நண்பன் யோனத்தானை நினைக்கிறான். He is thinking about his dear friend Jonathan. அவன் உயிரை வாங்குவதற்கு தீர்மானம் பண்ணின சவுலை நினைக்கிறான். He is thinking about one who was supposed to take his life, Saul. சவுலின் குடும்பத்தில் நான் உதவி செய்யக்கூடிய யாராவது ஒருத்தர் இருக்கிறாரா என்று சொல்லி அங்கே அடியாட்களத்தில் கேட்கிறான். Is there anyone still in the house of David so I can show kindness to them? அப்பொழுது அவனுக்கு சொல்லப்பட்டது, Now somebody told him, யோனத்தானின் மகன் மேவிபோசேத் என்கிறவனுக்கு கை கால்கள் சரியாக இல்லை, அவன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னார்கள். now he says there is son of Jonathan, son called Mephibosheth. அவனை அழைத்து கொண்டு வர சொன்னான். He told him to call him. தாவீது அவனை பார்த்த 7ஆம் வசனத்திலே, In 7th verse he says, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தையில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று சொன்னான். Do not be afraid, David said to him, for surely I will show you kindness for the sake of your father Jonathan. இந்த மேவிபோசேத் என்பவன் சவுலுடைய பேரனாக இருந்தான். Now this Mephibosheth is the grandson of Saul. அவருக்கு 2 கால்களும் முடமா இருந்தது. Is handicapped by his both legs. அவனை அழைத்து கொண்டு வர சொன்னான். He was summoned. அவனிடத்தில் பேசுகிறான். He was speaking to him. நான் உனக்கு நலமானதை செய்ய போகிறேன். I am going to restore you. உன் அப்பா இருந்தாரே யோனத்தான் என்னுடைய ஆத்ம சிநேகிதர். Your father Jonathan was my dear friend. நாங்கள் நல்ல நண்பர்கள். We were good friends. நான் உங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். I would like to do something to your family. அந்த 2 கால்களும் பலவீனமாக இருந்த அந்த மேவிபோசேத்தை அழைத்து ராஜ அரண்மனையில் வைத்து அவனை பராமரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. That handicap has been called and he was restored and taken care in king's palace. சவுலுடைய சொத்துக்கள் அநேகம் சொத்துக்கள் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. All Saul's property was not given to him. அவன் சொன்னான் எல்லா சொத்துக்களையும் அவனுக்கு திரும்ப கொடுப்பேன் சொன்னான். He said all the property will be given back to you. நன்றி உள்ள மனுஷன். He's a man of gratitude. நன்றி உள்ள மனிதன். He's a man of gratitude. யோனத்தான் பல நேரங்களில் தாவீதுக்கு உதவி செய்திருக்கிறார். Jonathan has helped David in many ways. இந்த உலகத்தில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். In this world there are so many people. அநேக தங்கள் உதவி செய்த மக்களை மறந்து விடுவார்கள். Many times they forget the people those who help them. உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்களை மறந்து விடுவார்கள். When they go to the big place and they forget. உயர்ந்த ஸ்தானத்தில் வந்த உடனே அவர்களுக்கு உதவி செய்த மக்களை மறந்து விடுவார்கள். When they go to the big place and they forget the people those who help them. நாம் அப்படி இருக்கலாகாது. We should not be like that. கர்த்தர் யோசபாத்தோட கூட இருந்தார். The Lord was with Josephat. அவர் பாகாலை தேடவில்லை, உலகத்தை தேடவில்லை. He did not consult the world, he did not consult மாறாக தன்னுடைய ஆதி தகப்பனாகிய முற்பிதாவாகிய தாவீதுனுடைய பாதையிலே தாவீதுடைய வாழ்க்கையிலே நடந்த பல சம்பவங்களை அவன் முன்னாக எடுத்து சென்றான். But he walked in the footstep of his father David. இங்கே பார்க்கிறோம். Here we see இது சவுலின் குடும்பத்திலே அவன் பிறந்த 2 காலும் சரியாக வேலை செய்யாத மேவிபோசேத்தை அழைத்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை ராஜ அரண்மனையிலே வைத்து பராமரித்தான். Now he called the son of Saul, Mephibosheth, and he kept in the palace and took care of him. தாவீதுனுடைய குணாதிசயங்கள். This is the David's quality. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கைகளை நீட்டாதவன். He cannot rise, he will not raise the hands against the Lord's anointed. நம்ம துரோகம் பண்ணினவர்களுக்கு அவன் துரோகம் பண்ணாதவன். He cannot cheat the people those who cheat him. அவர் தனக்கு உதவி செய்தவனுடைய சந்ததியை மறக்காதவன். He cannot forget the people those who help him. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். I had one of my friend. அவருக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. He had a need. கதை நல்லா கவனிங்க. அவருக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. He had a need. ஒரு பெரிய மனுஷனுடைய தயவு அவருக்கு தேவைப்பட்டது. He had a need of a big man. அப்பொழுது நான் அவரை கூட்டிக் கொண்டு போய் அந்த பெரிய மனுஷன் சொன்னேன், ஆத்ம சிநேகிதன் ஒரு உதவி செய்யுங்கள் சொன்னேன். I took him to that big person and I introduced and told him, he's my dear friend, please help him. 2 பேரும் உதவி செய்ய ஆரம்பித்தார்கள். So both of them started helping each other. என் மேல் வைத்து நான் அவருக்கு சொன்னேன், எனக்கு ஏதாவது செய்வதாக இருந்தால் என்னுடைய நண்பருக்கு செய்யுங்கள் சொன்னேன். And I told, if you want to do anything to me, kindly do it to my friend. அவர் வீட்டில் அழைத்து கொண்டு போய் எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து. So he took him to his home and gave him good food. அவருக்கு குடும்பத்துக்கு தேவையான அவருக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுத்தார். And whatever is need, it did to them. அவர் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர். He is in a big higher place. கொஞ்ச நாட்கள் பொறுத்தது. After some time, அப்பொழுது என்னுடைய நண்பர் என்ன பார்க்க வந்திருந்தார். And my friend has come to see me. பாக்கெட்ல ஒரு இன்விடேஷன் வைத்திருக்கிறார். He had an invitation in his packet.
இன்றைக்கு சென்னையில் ஒரு பெரிய ஆள் என்னை கல்யாணத்திற்கு விசேஷமாக அழைத்திருக்கிறார் சொன்னார். Today in Chennai, there's a big man as called for a wedding. அந்த கல்யாணத்தை ஒழுங்கு பண்ணி கொடுத்தது நான் தான். I arranged that wedding. அந்த கல்யாணத்தை நடத்துகிறது நான் தான். I'm going to conduct that wedding. இவருக்கு தெரியாது. He doesn't know that one. சாயங்காலம் ஒரு ஸ்பெஷல் மேரேஜுக்கு நான் போக வேண்டும். Today I want to go to a very special marriage. ரொம்ப பெரியவர். He's a big man. நம்ம மேற்பட்ட ஆளும் கிட்டே நெருங்க முடியாது. Like us, you cannot go near. எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொன்னார். Today there is a special program for me. நான் கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். I was listening to him for a while. எனக்கு மனசுல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, தாங்க முடியல. I had a little burden in my heart I could not bear. இன்னாருடைய மகனுக்கு தானே கல்யாணம்னு சொன்னேன். I told this person's son only is going to get married. அவர் என்னத்துல என்ன கேட்டா தெரியுமா? உங்களுக்கு அவர் எப்படி தெரியும் கேட்டார். He told me how you know. புரியுதா உங்களுக்கு? You understanding? பாஸ்டர் உங்களுக்கு அவர் எப்படி தெரியும்? Pastor, how do you know him? ஏப்பா 6 மாசம் வந்து ஒரு சிக்கல்ல வந்தீங்க. 6 months before you had come with a trouble. அப்ப உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது. You need a help that time. என்னால செய்ய முடியாது. I could not do. செய்யக்கூடிய ஒருவர் பெரியவர் இருக்கிறார். I took him to a big person who can do. நான் அவர்கிட்ட எந்த உதவிக்கும் போனதில்லை. I did not go to him any help for. எனக்காக நீங்க அவருக்கு செய்யுங்கன்னு உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கிறதான்னு கேட்டேன். Can you remember I told him because for my sake kindly do a help for him? Oh, I just remember. புரியுதுன்னு சொன்னார். He told me I just remember. இதுதான் உலகம். This is the world. நான் யாரை அறிமுகம் பண்ணினேனோ, whom I introduced, யாருடைய மகனுக்கு கல்யாணத்தை நான் நடத்த போறேனோ, whose son I am going to conduct a marriage. அவர் பெரிய மனுஷனாக இருந்ததனால, he is a big man. யார் அவருக்கு அறிமுகம் பண்ணாலும் அவர் மறந்து விட்டார். So he forget the person whom introduced. இதுதான் உலகம். This is the world. எப்படிப்பட்ட உலகம் போடுறாங்க? அப்படி நான் சண்டை எல்லாம் போடல. I did not fight him. I did not tell him like this. பாடத்தை கற்றுக்கொண்டேன். I learned a lesson. நாம் அப்படி இருக்க கூடாது. We should not be like that. நன்றி மறப்பது நன்றல்ல. We should not forget. நன்றி மறப்பது நன்றல்ல. We should not be thankful. We should be thankful. இன்றைக்கு உங்களுக்கு தெரியாத இந்த சபையில சில முன்னால என் கூட இருந்தவர்களுக்கு அவர்களிடத்துல வரும்போது நான் வித்தியாசமா அவர்களிடத்துல பேசுவேன். Today also the people those who with me for a long time I speak differently with them. நான் அவர்களிடத்துல பேசும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். When I speak to them it will be very different. நிறைய பேர் சொந்தக்காரன் நினைப்பார்கள். Many people they think there is he may be a relative. அதுக்கு காரணம் என்னவென்றால், the reason is நான் கஷ்டப்பட்ட காலங்களில், during my difficult time, காலங்களில் I was hungry. அவர்கள் என்னை போஷித்திருக்கிறார்கள். They fed me. நான் கஷ்டமான காலங்களில் கவலையோடு கூட இருந்த நேரங்களில், when I was struggling, when I was worrying, எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். they helped me. காலங்கள் கடந்து போகலாம், the days can pass, நாட்கள் கடந்து போகலாம், the years can pass, சூழ்நிலைகள் கடந்து போகலாம், the situation can pass, நம்முடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்திருக்கலாம், our status can go up, அவர்கள் அப்படியே இருக்கலாம், they may be like that only, நம்ம வசதியான வீட்டில் இருக்கலாம், we may be a good place, அவர்கள் அதே வீட்டில் இருந்திருக்கலாம், we may be in the same place, ஆனால் நன்றி மறப்பது நன்றல்ல. we cannot forget his goodness. ஆண்டவர் இப்படிப்பட்ட மனநிலையை நமக்கு தர வேண்டும். The Lord need to give us such a தாவீது நன்றி மறக்காத ஒரு மனிதர். David did not forget whatever the goodness he has done. ஆக யோசபாத்தோட கர்த்தர் கூட இருந்தார். The Lord was with Josaphat. யோசபாத் பாகால்களை தேடவில்லை. Josaphat did not seek Baal. தன்னுடைய முன் நாட்களில் தகப்பனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த அதே காரியங்களை செய்தான். But he walked in the footstep of his father David. ஆண்டவர் இந்த காலைவேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you in this morning. இந்த காலைவேளையில் கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தது உண்மையானால், the Lord was with Josaphat. உங்களோடு கூட இருப்பார். The Lord is with you. நீங்கள் நன்றி மறக்காதவர்களாக இருக்க வேண்டும். You should not forget all the goodness which people have. வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களுக்கு நன்மையானது செய்தார்களோ, whoever people done good to you, கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்களுக்கு உதவியா இருந்த மக்களை நீங்கள் மறக்காதீர்கள். you should not forget people those who helped you in your hard இந்த time. நாட்களில் பெந்தேகோஸ்தே வாழ்க்கை என்று வந்த உடனே தலைகீழாக மக்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. So when these days of Pentecost have come, people turn upside down. தங்களுக்கு இஷ்டமானபடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். They talking whatever they like. ஊழியக்காரரை தரக்குறைவாக பேசுகிறார்கள். They speaking against all the servant of God. பேச வேண்டிய அவசியம் இல்லை. There is no need to speak. உங்களுக்கு இருக்க நல்ல பொருள் எடுத்து மற்றவர்களுக்கு வியாபாரம் பண்ணுங்கள். So whatever the good quality you have and take and do business with them. வேற யாராவது பொருளை வைத்து நீங்கள் வியாபாரம் பண்ண வேண்டாம். Whatever you have you take and work with that one. மற்ற ஊழியக்காரரை குறித்து பேசவே கூடாது. We should not speak about other servant of God. யார் நல்லவர், யார் நல்ல காரியத்தை சொல்றார், கெட்ட காரியத்தை சொல்றார் சொல்லி எல்லாம் நமக்கு தெரியாது. We don't know who is talking good, who is talking bad. ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. We don't know how the Lord's judgment will be. அநேக காரியங்களை வேதத்தில் படிக்கும்போது என்னுடைய போதகர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், பைபிள்
is silent in certain areas. சில இடங்களிலே வேதாகமும் சைலண்டாக இருக்கிறது ரொம்ப குழப்பாதீங்கன்னு சொல்லுவார். So my senior pastor used to tell me, wherever the Bible is silent, don't get confused on that one. ரொம்ப குழப்பமாக இருந்தால பத்தி பேசாதேன்னு சொல்லுவார். When there is a confusion, don't talk about that one. பாஸ்டர் அந்நிய பாஷை பேசுகிறார்களே, பேயெல்லாம் ஓட்டுகிறார்களே, இப்படி எல்லாம் செய்கிறார்களே என்று சொன்னால் Bible is silent in certain areas. So when they speak tongues, they do all those things. Why they behave like this in certain areas? The Bible is silent. நல்லதே செய்கிறார்கள், கெட்டதே செய்கிறார்கள், என்ன அர்த்தம் என்று கேட்டால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வார். They're doing good also, they are doing bad also. What is this? You say be silent in that matter. எந்த ஊழியக்காரரை குறித்து நாம் பேசக்கூடாது. We should not talk about any servant of God. அவர்கள் தலையின் மேல் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. Because there is an anointing upon their head. நான் எல்லா ஊழியக்காரர்களையும் மதிப்பது என்னோட வழக்கம். We need to honor. That is my habit to honor all these எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. He can be from any church. எந்த உபதேசத்தை பேசினாலும் சரி. He can be any kind of teaching. யாருக்கும் தெரியாது எது நல்ல சரியான உபதேசம் கெட்ட உபதேசம் யாருக்கும் தெரியாது. We don't know. Everybody doesn't know which is right, which is truth. குறிப்பாக வெளிப்படுத்தல் புத்தகத்தை வியாக்கியானம் பண்ணினால் ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள். So especially when you interpret the book of Revelation, each servant of God will say each one thing. யாரை குறித்தும் தப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. We don't want to tell anything wrong about anybody. கேட்டுக்கொள்ள வேண்டியது. We need to listen to anything. நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். Whatever is right, we need to take it. பொல்லாப்பாய் தோன்றுவதை எல்லாம் விட்டு விலகுங்கள். Whatever is evil, we need to put away. நேர்மறை சிந்தனை உள்ளவர்களாக முன்னேறி செல்ல வேண்டும். We need to walk according to the God's attitude. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை இதமாக ஆசீர்வதிப்பார். In this morning, God will bless you in such a way. இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தம் என்னவென்றால், in this month, the promise of the Lord is, யோசேப்பு வர வர மிகவும் பெரியவனானான். Joseph become more and more powerful. யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். He built a fortress and big cities in Judah. பெரிய பண்டகசாலைகளை எல்லாம் கட்டினான். He built big cities. பெரிய வீடுகளை கட்டினான். He built big houses. வர வர விருத்தி அடைந்தான். He become more and more powerful. நீங்களும் விருத்தி அடைவீர்கள். You will become more powerful. நான் உங்களுடைய ஊழியக்காரனாக என்று சொல்கிறேன். As a servant of God, I tell you. இவ்வளவு நேரம் நீங்கள் உட்கார்ந்து கேட்ட காரியத்தின் முடிவு என்னவென்றால், as so long you are sitting and listening, what is the main thing is, நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். we need to be thankful. ஏதாவது ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு சிறிய சகாயத்தை பண்ணவர்களாக இருந்தாலும் அவளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Whoever the people helped us, we need to be thankful to them. அவர்கள் குடும்பத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமானால் அதை செய்ய முன் வர வேண்டும். If we can do something for their family, you come forward and do. அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய வாழ்க்கையிலும் தலையிடவே கூடாது. We should not interfere in the Lord's anointed life. இந்த செய்தியை கேட்கிற யாராகிலும் நீங்கள் குழப்பம் அடைந்திருந்தால், the one who listening to this message, if you are getting confused, உங்க பாஸ்டர் பிடிக்கலன்னா உள்ளே இருந்து குழப்படி பண்ணாதீர்கள். if you don't like your pastor, don't be there and create confusion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Praise God, God has given a good church for us. எல்லாருக்கும் என்ன பிடிக்கும். Everybody likes me. என்னை பிடிக்காத யாருமே இங்கே இல்லை. There is nobody is here. நூற்றுக்கு உண்மையாக சொல்ல முடியும். I can tell 100%. எனக்கு ஒரு கஷ்டங்களை அவர் நான் சொல்லாமலே புரிந்து கொண்டு என்னிடத்தில் எனக்கு ஜெபம் பண்ணுவார்கள். Without telling my difficulty, they understand and they will pray for me. காணிக்கைகளை இப்படியும் கொடுப்பார்கள். They will give me the offering in such a way. பின்னாலேயும் கொடுப்பார்கள். They can give it from behind also. எப்படி கொடுத்தாலும் however they give, அவருக்கு தெரியும் எல்லாம் ஊழியத்துக்கு தான் போகிறது they என்று know சொல்லி. everything is going to the ministry only. என்னுடைய சபையில் என்னை வெறுக்கிற மக்கள் இல்லை என்பதற்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I want to praise God. Nobody hate me in my church. என்னை குற்றம் கண்டுபிடிக்கிற யாரும் ஒருத்தர் எங்கே இல்லை. Nobody is here to find fault in me. I praise தவறாக God. சொன்னாலும் கூட பாஸ்டர் சொன்னா சரியா தான் இருக்கும்னு சொல்வாங்க. If I say by mistake also, my people will say, if pastor say, that will be right. நம்ம பாஸ்டர் சொன்னா சரியா தான் இருக்கும். If my pastor say, that will be right. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் இருக்கும் அதனால சொல்லி இருப்பார். Somewhere it may be a thought so only. ஆனா பாஸ்டர் தப்பா சொல்லி இருப்பார். But pastor might have spoken wrong. அநேக சபைகளில் அப்படி இல்ல. Many church not like that. போதகர் பேசுகிறதை கேட்டு ரெக்கார்ட் பண்ணி எடுத்து கிண்டல் பண்ணி கேலி கேட்டு எழுதி அவளை வேதனைப்படுத்துவது சிலருடைய பழக்கமாக இருக்கிறது. In some practice they take the pastor's message and record and criticize and do all wrong things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படி ஒருத்தர் கூட அங்கே இல்லை என்பதை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God, there is nobody here. I thank God for that. வாழ்க்கையை ஓட்டலாம். We
We can run this life like this ஒரு only. பரிசுத்தமான வாழ்க்கை, It's a holy ஒரு life. நல்ல சபை, It's a good church. அன்பான ஜனங்கள். It's a good loving நீங்கள் people. எல்லாரும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். Everybody should be prepared for the Lord's coming. ஒருத்தருக்கு ஒருத்தர் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். Nobody should get confused. சில குடும்பங்களிலே குழப்பங்கள் இருக்கின்றன. There is a confusion in families. அந்த குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். We need to pray for those families. நேரடியாக நான் செய்ய முடியாத சில காரியங்கள் சில குடும்பங்களில் இருக்கின்றன. I cannot do the things directly. There are so many families. I pray for that. காரியங்கள் சரியா போய்டும். The things will be sorted out. எல்லாம் நன்மையாக மாறும். Everything will be good. நீங்கள் வர வர விருத்தியாவீர்கள். You will become more and more இந்த மாதத்தில் powerful. புதிய செய்தி உங்களுக்கு வரும். There is a new messages will come. இந்த மாதத்தில் நன்மையான காரியங்கள் நடக்கும். This month new good news will உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும். In your life there will be great changes. ஊழியத்திலே மாற்றங்கள் ஏற்படும். In your ministry there will be great changes. துக்கம் சந்தோஷமா மாறுமையா. All your mourning will change into joy. தேவனுடைய ஊழியக்காரன் நான் சொல்கிறேன். As a servant of God I say to you. சொல்லுகிறேன். The Lord says to me, I say என்னுடைய ஜனங்களிடத்திலே சொல்ல வேண்டும். You should say to my people, சந்தோஷமாய் மாறும். all your mourning will be turned into joy. வராது. This sorrow will not continue. இந்த பாடுகளும் துன்பங்களும் கொஞ்ச காலம்தான். These sorrows will be end. நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள் கொஞ்ச காலம்தான். The struggles which you go it will end. சில நேரங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களாக இருக்கலாம். It can be a handful days. சில நேரங்களில் நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய மாதங்களாக இருக்கலாம். It can be handful months. நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. Do not be discouraged. தைரியமாக இருங்கள். Be courageous. இந்த மார்ச் மாதம் அற்புதம் நடக்கும் என்று விசுவாசியுங்கள். In this month of March expect for a miracle. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். You are the children of தேவனுடைய God. புத்திரர்கள். You are the child of God. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன மரியாதை பிதாவாக கொடுத்தாரோ அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். Whatever the honor the Lord given to Jesus, the same honor is. நீங்களும் நானும் தேவர்கள் என்று வேதம் சொல்கிறது. Bible says we are gods. நீங்களும் நானும் தேவர்கள் என்று வேதம் சொல்கிறது. We are gods, that's what Bible says. நம்மை நாமே மட்டமாக வைத்துக் கொள்ள கூடாது. We should not underestimate நம்மை us. தரம் தாழ்த்த கூடாது. We should not underestimate உயர்ந்தவர்கள். We are great people. நாம் தான் உயர்ந்தவர்கள். In this world we are great people. உலகம் எப்படியும் பேசட்டும். Let them people speak however they want. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவார். The Lord will lift you up. பிள்ளைகளுடைய படிப்பிலே உயர்வு உண்டாகும். There will be upliftment in your child. உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுவவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல செய்திகள் வரும். You will listen good news in your work. பொருளாதார சீர்குலைவுகள் தீர்ந்து போகும். You will be, all the collapse will change. இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியின் மாதம். This month will be a victorious. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். Let us all stand together and இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். In this month the Lord will do a miracle. நீங்கள் ஆண்டவரை நம்பலாம். ஆண்டவரை நீங்கள் நம்பலாம். You can believe God. You can believe God. ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஆண்டவர் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். God is waiting to do a miracle in your life. சந்தோஷமாய் மாறும். Your sorrows will turn to joy. நீங்கள் உற்சாகமாக சந்தோஷமாக பாட வேண்டும். You should be glad and you be joyful and நம்பிக்கையோடு பாட வேண்டும். You should sing by faith. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். All your sorrows will turn to joy. கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். All your tears, all your worries will be gone. You will see in this month. சொல்லும்படியாக ஆண்டவரிடத்தில் சொன்னார். The Lord has told me to say to you. சொல்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கா எல்லாரும் பாடலாம். எல்லாரும் கை தட்டி பாடலாம். தலைக்கு மேல கை தட்டி பாடலாம். இவன் தட்டு பாடலாம். மகனே கவலையாதே மகனே தந்தை கைவிட மாட்டார்.
கலங்கிட வேண்டாம், கலங்கிட வேண்டாம், Do not cry. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிள்ளைகளை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் நேசர் இருக்கிறார். கலங்கிட வேண்டாம், உங்கள் கண்ணீரை துடைப்பார். The Lord will wipe வேதனைகளை your மாற்றுவார். tears. All your changes will be met. உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். You will not be tempted more. தைரியமாயிருங்கள். Be courageous. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். The Lord is going to do miracle in your இதுவரையிலும் life. இல்லாத அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். Oh, the miracles which you have not seen so far. ராக்காலையில் வடிக்க கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். Oh, Lord, I have seen all your tears. பகற்காலத்திலே நீங்கள் அலைந்து திரிகிறதை கர்த்தர் காண்கிறார். All your roamings during the daytime, the Lord has seen. கடினமான உழைப்பை அவர் பார்த்திருக்கிறார். The Lord has seen your hard work. பாடுகள் மாறும், Your hard work will change. கஷ்டங்கள் மாறும். All your trouble will ஆண்டவர் change. சொல்வது நடக்கும். Whatever the Lord says will accomplish. ஆண்டவர் சொன்னது சொன்னதுதான். Whatever the Lord said, it's நீங்கள் ஆலயத்தை விட்டு போகும்போது கொழுத்த கண்டுக்குட்டிகளை போல வெளியே as போக you வேண்டும். go out, you will be like a fat உங்கள் child. வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. Already miracles has begun in your கர்த்தர் life. யோசபாத்தோட கூட இருந்தார். As the Lord was with Josephat. யோசபாத்தோட கூட இருந்தார். God was with Josephat. அவர் வர வர விருத்தி அடைந்தான். He became more and more powerful. அவர் வர வர விருத்தி அடைந்தான். So he's become more powerful. கோபுரங்களை மாளிகைகளை கட்டினான். He cut the buildings and the பெரிய பண்டகசாலையை கட்டினான். he built a great cities. ரசுகளை சேர்த்து வைக்க பெரிய பண்டகசாலையை சேர்த்தான். He's built a great cities. நீங்களும் கட்டுவீர்கள். You will do. நீங்கள் வீடுகளை You கட்டுவீர்கள். will build houses. உங்கள் சொத்துக்கள் வந்து சேரும். The properties will come to இழந்து போன you. சொத்துக்கள் வந்து சேரும். Whatever you lost, all will இழந்து come போன back. பொருளாதாரம் உங்களுக்கு வந்து சேரும். Whatever the property you lost இழந்து will போன come சுகம் back. உங்களுக்கு வந்து சேரும். Whatever they lost will வியாதிகள் மாறும். all your வியாதிகள் sickness will மாறும். change. Your sickness will change. சாபங்கள் மாறும். All your curses will விக்கிரங்கள் change. மாறும். All your curses will change. தைரியமாயிருங்கள். Be courageous. தைரியமாயிருங்கள். Be courageous. சோர்ந்து போகாதீர்கள். Don't be discouraged. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர்கள் வைத்து விடுங்கள். All your burdens put upon him. கவலைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் வைத்து விடுங்கள். All your worries put on சந்தோஷமாக him. இருங்கள். Be glad. சிரித்து பேசுங்கள். Be glad and முழுவதோடு நடவுங்கள். don't murmur. எத்தனை நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாயிருங்கள். Be firm in the Lord's நீங்கள் belief. பூரண புருஷனாவீர்கள் விசுவாசத்திலே. You believe that you are a true உங்கள் Christian. வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். The Lord will do ஆண்டவர் miracles. அநேகருடைய இருதயத்தை பார்க்கிறார். The Lord is watching many people. அநேகருடைய தேவைகளை சந்திக்கிறார். God is meeting all your needs. அற்புதங்கள் நடக்கும். God is doing miracle in your ஆவியான life. உங்களிடத்தில் பேசி இருக்கிறார். The Lord has spoke to you. கர்த்தர் யோசபாத்தோட கூட இருந்தார். The Lord was with Josephat. கர்த்தர் உங்களோடும் கூட இருக்கிறார். The Lord is with you. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். The Lord is with you. பாகாலை தேடாதீர்கள். Don't seek Baal. உங்கள் ஆதி முற்பிதாவாகிய தாவீதுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்கள். Just think about your forefather David. அவர் செய்தவாறே நீங்கள் நடவுங்கள். So walk in his path. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். The Lord will do miracle in your life. நேசபிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Gracious Father, we thank you. இந்த காலை வேளையிலே எங்களை சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம். This morning, thank you for visiting us. எங்கள் சபையின் மக்களை நீர் நினைத்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you for remembering all our church people. அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Many people are struggling. அநேகருடைய வாழ்க்கையில வியாதிகள். Many people are in sickness. அநேகருடைய வாழ்க்கையில பொருளாதார கஷ்டங்கள். Many people struggling economically. அநேக குடும்பங்களில் சமாதானமின்மை. There is no peace in many families. தேவையில்லாத காரியங்களில் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். They are simply quarreling each other. ஆதரவற்று இருக்கிறார்கள். They are without any help. தங்கள் நேரத்தை வீணாக செலவழித்துக் They are கொண்டிருக்கிறார்கள். wasting away their time. ஆண்டவர் தலையிடுவீராக. God, you intervene. சமாதானத்தை கொடுப்பீராக. Give them your peace. சமாதானமற்ற குடும்பங்களில் சமாதானத்தை கொடுப்பீராக. Oh, in which family there is no peace, give them peace. உலகத்திலே குழப்பமின்மையை கொடுப்பீராக. So remove all confusions. அற்புதங்களை செய்வீராக. Perform miracles. இந்த காலையில் யார் யார் உம்முடைய தயவை நாடி நிற்கிறார்கள் அத்தனை பேரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Oh, those who depend upon you, bless each one ஒவ்வொருத்தரும் of செய்கிற them. அவரவர் தொழிலிலே உயர்வை கொடுப்பீராக. You give a promotion in their works of life. அவருடைய உலக பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பீராக. Oh, give them a success in their all worldly work. ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பீராக. Give them victory in spiritual life. ஜெயம் பெற்ற வாழ்க்கையை கொடும். Give them a victorious இந்த மார்ச் life. மாதம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. It is March month will be a great blessing. இந்த மார்ச் மாதத்தில் இந்த மக்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. This month of March you meet all the needs of this புதிய people. ஆசீர்வாதத்தின் மாதமாக இருப்பதாக. This month will be a new blessing so far. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் In பிதாவே. Jesus name we pray, Father. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வாயை திரும்ப வாழ வைத்து போலாகிறது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோகர ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up. I know there is out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. Hallelujah. 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 His call ministries 10 Muhammad Abdullah 2nd Street, opposite International Cricket Stadium, Chepauk, Chennai 600005, India. Phone 9144-2852-8282. Mobile phone and WhatsApp 91-98412-71858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.